So good morning to all. Welcome back to the second day of this how to crack math entrance examination. And today we are going to discuss on the topic of abstract algebra. Okay. So in the abstract algebra என்றது கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கலாம் சில பேருக்கு, ஏன்னா இதில் நிறைய ரிசல்ட் ஞாபகம் வச்சிருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ரிசல்ட் ஞாபகம் வச்சிங்கன்னா இது வந்து சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ என்னென்ன ரிசல்ட் நம்மளுக்கு அல்ஜிப்ராவில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன குரூப்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும். ஸோ குரூப்ன்றது என்ன, ஒரு செட் வித் பைனரி ஆப்ரேஷன் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் ஆக்சியம்ஸ் நம்ம என்ன சொல்லியிருப்போம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட் அண்ட் தென் இன்வெர்ஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட். இந்த மூணுமே சாட்டிஸ்ஃபைனா வி சே தட் பேர் இஸ் செட் டு பி குரூப்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். So we say G is a set and then star is some binary operation. We say this is a group, then it satisfies some condition. We know that one. Suppose that group satisfies the condition A star B equal to B star A. So please 1 minute. So good morning. Today we are going to discuss about the topic abstract algebra. ஸோ அதில் என்னென்ன டாபிக் இம்பார்ட்டண்டாக இருக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் அப்படின்னு பார்த்தோம். ஸோ குரூப்னா என்ன, ஜி கமா ஸ்டார் இஸ் குரூப் இஃப் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் ஆக்சியம்ஸாக என்ன இருக்கும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட் அண்ட் தென் இன்வெர்ஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் ஏஸ். அதுக்கப்புறம் சப்போஸ் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ ஃபார் எவரி ஏ கமா பி இன் ஜி, தென் வி சே ஜி இஸ் அன் எபிலியன் குரூப்னு பார்க்கணும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குரூப்ஸ் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே மேக்ஸிமம் நிறைய எக்ஸாம்பிள் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டாக நம்ம படிக்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன், திஸ் இஸ் எபிலியன் குரூப். அண்ட் தென் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் மாடுலோ என் இசட் என் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் மாடுலோ என் இஸ் எ குரூப். அண்ட் தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குரூப் இஸ் சிமெட்ரிக் குரூப் Sn with respect to the composition. Okay, is a group, is a எபிலியன் குரூப். ஓகே, அதுக்கப்புறம் செட் ஆஃப் ஆல் இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ். ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுறோம்னா GLN ஆஃப் என் கமா செட் ஆஃப் ஆல் என் கிராஸ் என் இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ் ஓவர் ஆர். ஓகே, ஸோ அதே மாதிரி நிறைய குரூப் இருக்குது. குவாட்டர்னிங் குரூப்பு, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர் ப்ளஸ் வித் ரெஸ்பெக்ட் அடிஷன் அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வித் ரெஸ்பெக்ட் அடிஷன். தேர் ஆர் சோ மெனி குரூப்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம குரூப்போட நிறைய எக்ஸாம்பிள் தெரிஞ்சுன்னா நம்ம நிறைய ப்ராப்ளத்தை ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து குரூப்னு பார்த்தோம். ஓகே, சப் குரூப்புக்கு அதே டெஃபினிஷன் தான். ஸோ சப் குரூப்னா நம்மளுக்கு தெரியும், சப்செட் ஆஃப் த குரூப்பாக இருக்கும். சப்போஸ் H is a subset of the group G, we say H is a subgroup of G if the H comma the same binary operation with respect to the same binary operation star, this form a group. Gல என்ன ஆப்ரேஷனோ அதே ஆப்ரேஷனை பொறுத்து, அதே ஆப்ரேஷன் ஸ்டாரை பொறுத்து அந்த Hம் வந்து குரூப்பாக இருந்ததுன்னா we say H is a சப் குரூப் ஆஃப் ஜின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சப் குரூப் பார்த்தீங்கன்னா இப்போ இசட் இந்த குரூப்பில் சப் குரூப்லாம் எந்த ஃபார்மெட்டில் இருக்குனாக்கா n டைம்ஸ் ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் n, இது வந்து சப் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் 2Z, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எல்லாமே வந்து சப் குரூப் ஆஃப் இசட் வரும். வி கேன் சி இசட் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். ஏன்னா இந்த ரேஷனல் நம்பர்ஸ் அண்டர் பிளஸ் பொறுத்து குரூப்னு தெரியும். இசட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் Q, therefore இசட் ஆல்சோ குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு சேம் பிளஸ், therefore இசட் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் Q. And similarly Q is a subgroup of the real number R, and then real number R is a subgroup of complex number with respect to addition. These are all subgroup. Okay, and then if you take the multiplication group Q star, if you remove 0 from rational numbers, this form a group with respect to multiplication. This is subgroup of R star, that is R star means R different single and 0. This also group with respect to multiplication. And then this is subgroup of complex number, non-zero complex number, that is C star. So these are all subgroup of each other. Okay, now subgroup என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நார்மல் சப்குரூப்னா என்ன. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் நார்மல் சப்குரூப். ஓகே, ஸோ சப்போஸ் we know the definition. Suppose H is a subgroup subset of G. இது வந்து எப்போ நம்ம நார்மல் சப்குரூப்னு சொல்கிறோம்னாக்கா அது ஃபர்ஸ்ட் வந்து சப்குரூப்பாக இருக்கணும். அண்ட் தென் செகண்ட் கண்டிஷன் வந்து if you take any element G in G, and then for any element H in H, we have GH G inverse or G inverse HG. இது வந்து Hல இருந்துன்னா
then H is a normal subgroup. இல்லனா வந்து any two right coset are equal. Okay, அதுவும் நமக்கு தெரியும். So GH equal to HG for all G in G and the we say பட் இன்னும் நம்ம கோசெட்லாம் டிஃபைன் பண்ணல. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கோசெட் டிஃபைன் பண்ணிங்கனாக்கா இது சாட்டிஸ்ஃபைனாலே போதும், நம்ம H வந்து நார்மல் சப் குரூப்னு சொல்லிடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சைக்ளிக் குரூப்னா என்ன? So when we say a group is said to be cyclic group, that group is spanned by single element. Okay, so we say G comma star is cyclic group if there is an element A in G such that G equal to that subgroup spanned by A. That means what? If we take any element in G, that means what? If we take any element B in G, B is a power of A. We can write B is a some A power n for some n. Okay, for some n in Z. Okay, so இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டும் எழுத முடிஞ்சா we say G is a cyclic group. இது வந்து அடிஷனை பொறுத்து இங்க A power என்ன மீனிங் அப்படின்னாக்கா, so A power n actually is nothing but you have to operate A n times A star A n times. ஸோ அப்போ அந்த ஸ்டார்ன்றது அந்த குரூப்போட ஆப்ரேஷனை பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போ சப்போஸ் இந்த ஸ்டார் வந்து ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? A plus ஏன்னு கிடைக்கும். தட் இஸ் n டைம்ஸ் ஏனது n into A. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷனை பொறுத்து குரூப்பானா எனி எலமெண்ட் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் ஏ இருக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷனா எனி எலமெண்ட் இஸ் எ பவர் ஆஃப் ஏ பவர் இருந்தால் வி சே that group is cyclic group. So examples of cyclic groups அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா important two cyclic groups இருக்கு. ஒன்று வந்து Z comma plus, இது வந்து cyclic group. அந்த சைக்கிளுக்கு அந்த ஏக்கு பேர் வந்து ஜெனரேட்டர்ஸ் பார்த்தோம். ஓகே, G ஈக்குவல் டு சப்போஸ் ஜெனரேட் பை ஏனா இந்த ஏக்கு பேர் ஜெனரேட்டர் ஆஃப் திஸ் குரூப் G ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபார் திஸ் குரூப் இசட்டுக்கு என்னென்ன ஜெனரேட்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும். இது என்ன? இது அடிஷன் பொறுத்த குரூப் இஸ் ஜெனரேட் பை 1 as well as we can see this is generated by -1. Every element is a multiple of 1 or every element is a multiple of -1 ஆகும் நம்ம எழுதலாம். Therefore these are all generators of Z. So next அடுத்து இம்பார்ட்டன்ட், இது வந்து இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு தியரம் நம்ம படிப்போம் பின்னாடி. ஐசோமார்பிசம் படிச்ச உடனே எனி இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு G Z படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம ஐசோமார்பிசம் என்னன்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தியரத்தை ஸ்டேட் பண்ணுவோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சைக்ளிக் குரூப் Zn வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் மாடுலோ n. இது வந்து சைக்ளிக் குரூப். இதோட ஜெனரேட்டர் யாரு அப்படின்னாக்கா, இஃப் யூ டேக் எனி k in Zn with the condition that GCD of k comma n equal to 1, then this Zn is spanned by this k. K is a generator. Okay, whenever k is a GCD of k comma n equal to 1, then k is a generator of the group Zn. Therefore, how many generators are there? There are how many k's such that GCD of k comma n equal to 1, we know that pi of n. So this is nothing but the cardinality of set of all k such that GCD of k comma n equal to 1. Okay, இந்த செட்டோட கார்டினாலிட்டி தான் pi of n சொல்லுவோம். ஸோ இந்த உள்ள இருக்கிற செட் வந்து u of n சொல்லுவோம். யூனிட்டரி எலமெண்ட்ஸ், ஆல் த யூனிட்டரி எலமெண்ட்ஸ் ஆஃப் u தான் இது u of n டினோட் பண்ணுவோம். ஓகே, அதனுடைய கார்டினாலிட்டி தான் pi of n. ஸோ இத்தனை pi of n ஜெனரேட்டர்ஸ் இருக்கும் இந்த சைக்ளிக் குரூப்ல. ஸோ வேற என்ன சைக்ளிக் குரூப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ வேற என்னென்ன சைக்ளிக் குரூப் கொஸ்டின் கேட்கலாம். கியூ வந்து சைக்ளிக் குரூப்பா? சப்போஸ் ரேஷனல் நம்பர், இது வித் ரெஸ்பெக்ட் பிளஸ் பொறுத்து நம்மளுக்கு குரூப்னு தெரியும். இஸ் இஸ் சைக்ளிக் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இஸ் கியூ கமா பிளஸ் இஸ் சைக்ளிக் ஆனாங்க? சைக்ளிக்கா இருக்காது. சப்போஸ் சைக்ளிக். ஓகே, சப்போஸ் சைக்ளிக்கா இருந்தால் என்ன ஆகும்? சப்போஸ் சைக்ளிக் அப்படின்னா அர்த்தம் ஏதோ ஒரு எலமெண்ட்ஸால அதை ஸ்பேன் பண்ணணும் அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட். ஏன்னா எவ்ரி எலமெண்ட் வந்து இஸ் ஆஃப் த ஃபார்ம் m by n தான் இருக்கும். ஸோ தேர் இஸ் அன் எலமெண்ட் இன் Q such that Q is spanned by this m by n. இந்த கண்டிஷன் நம்மளுக்கு என்ன தெரியும்? இது ரெண்டு GCD ஒன்னா இருக்கணும். ஏன்னா நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் எழுதும் போதே காமன் டிவைசர் வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி தான் எடுத்து எழுதும். சப்போஸ் Q is spanned by the element m by n அப்படின்னு அர்த்தம் Qல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் இது அடிஷனை பொறுத்து குரூப் is a multiple of n by n. That is, if you take any element A in Q,
such that A is a multiple of some k times m by n, where k is an integer. இந்த மாதிரி எழுத முடியும். ஸோ அப்போ எந்த எலமெண்ட் எடுத்தாலும் இட்ஸ் மல்டிபிள் ஆஃப் கே பை என் எழுதலாம். இன் பர்டிகுலர் வி டேக் 1/n இல்லைன்னா 1/3n எடுத்துங்க. ஸோ இது 1/3 இஸ் ஏ ரேஷனல் நம்பர். ஏன்னா மேலே ஒரு இன்டிஜர் கீழே ஒரு இன்டிஜர், therefore இஸ் ரேஷனல் நம்பர். இந்த ரேஷனல் நம்பரை வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் சம் k டைம்ஸ் m by n எழுதலாம். ஸோ n வந்து நேச்சுரல் நம்பர், therefore we can cancel n. Therefore we get 1/3 equal to k times m. We know that m is an integer, k is an integer. ரெண்டு இன்டிஜர் ப்ராடக்ட் பண்ணா நம்மளுக்கு 1/3 வருது, which is not possible. ஓகே, இந்த மாதிரி ரெண்டு இன்டிஜர் ப்ராடக்ட் பண்ணா ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் வராது, which is a contradiction. Therefore which is a contradiction. Therefore q comma plus is not cyclic. இப்போ ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டா இருக்கு ஒரு தியரம் இருக்கு, சப் குரூப் ஆஃப் த சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக். ஓகே, சப்போஸ் ஜி வந்து சைக்ளிக் குரூப்பா இருந்து அதுல எந்த ஒரு சப் குரூப் எடுத்தாலும் இந்த அச்சும் வந்து சைக்ளிக் குரூப்பா தான் இருக்கும். ஓகே, எவ்ரி சப் குரூப் ஆஃப் எ சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக். ஸோ அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா சொல்லிடலாம், இந்த ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு பிளஸ் இது குரூப்பும் தெரியும், இது சைக்ளிக்கானா இது சைக்ளிக் கிடையாது. ஏன்னாக்கா இதோட சப்செட் தான் இது சப் குரூப் யாரு, q comma plus. q comma plus is a subgroup of this. We know that q comma plus is not cyclic. சப்போஸ் இது r comma plus சைக்ளிக்கா இருந்தா அது சப் குரூப்பும் சைக்ளிக்கா இருக்கும். ஆனா நம்மளுக்கு தெரியும், இப்பதான் ப்ரூஃப் பண்ணும், q comma plus is not a cyclic group. ஸோ அதனால இந்த r comma plus சைக்ளிக் கிடையாது. r comma plus is a subset of complex number c comma plus. இதுவும் சைக்ளிக் கிடையாது. எனக்கு இது சைக்ளிக்கா இருந்தா சப் குரூப்பும் சைக்ளிக்கா இருக்கும். ஆனா நமக்கு அந்த சப் குரூப் வந்து q comma plus is not cyclic group. ஸோ ஒரு சின்ன குரூப் வந்து சப் குரூப் சைக்ளிக் குரூப் இல்லைன்னா அது கண்டைன் பண்ணி இருக்கிற மாதிரி எந்த ஒரு பெரிய குரூப் எடுத்தாலும் சைக்ளிக் குரூப்பா இருக்காது. ஓகே, இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சைக்ளிக் குரூப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, என்னன்னாக்கா யூனிட் சர்க்கிள், இந்த மாதிரி s பவர் 1 சொல்லுவாங்க. இது என்னன்னாக்கா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அந்த யூனிட் சர்க்கிள் செட் ஆஃப் ஆல் சி இன் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சச் தட் mod z equal to 1. ஓகே, ஸோ இது என்னன்னா அந்த சர்க்கிள் வரும். இந்த சர்க்கிள் வந்து நம்மளுக்கு என்னது, இது வந்து குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். ஏன்னா இது அடிஷன் பொறுத்து குரூப்பா இருக்காது. ஏன்னா அடிஷனா 0 இருக்கணும், மாடுலஸ் ஆஃப் 0 வந்து 1 கிடையாது. ஸோ இப்போ கிளியர்லி நீங்க கிராஃப் வரைஞ்சிங்கனாலே தெரியும். ஓகே, ஸோ நீங்க assume that this is circle. ஸோ இங்க வந்து ரேடியஸ் 1ல இங்க பவுண்டரி பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்றோம், அதான் நம்ம S1. ஓகே, அப்ப 0 வந்து அந்த செட்டுக்குள்ள இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பா அது இதை பொறுத்து அடிஷனை பொறுத்து 0 கிடையாது, மல்டிபிளேஷன் பொறுத்து குரூப் தான். இந்த குரூப் வந்து சைக்ளிக் குரூப்பா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது வந்து அகைன் நம்ம ஐசோமார்பிசம் டிஃபைன் பண்ணிட்டா இருக்கு, இது சைக்ளிக் குரூப்பா இல்லையா அப்படின்றத நம்ம அந்த ஆன்சர் பண்ணுவோம். இப்போதைக்கு தெரியும் எந்த குரூப்பா இருந்தாலும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம், சைக்ளிக் குரூப்பா இல்லையா அப்படின்றது. ஸோ இப்போ சைக்ளிக் குரூப்னா என்ன பார்த்தாச்சு, எப்லியன் குரூப்பும் பார்த்தாச்சு. எப்லியன் குரூப்னா AB ஈக்குவல் டு BN நடந்தா தட் இஸ் எப்லியன் குரூப். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எப்லியன் குரூப் யாருனாக்கா Z10, Z, R, plus, C, plus, R star, C star எல்லாமே இருக்கும். நான் எப்லியனுக்கு எக்ஸாம்பிள் யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ், அது வந்து நான் எப்லியன் குரூப். அப்புறம் இந்த சிமெட்ரிக் குரூப் SN இஸ் நான் எப்லியன் குரூப். அப்புறம் இந்த குவாட்டர்னிக் குரூப், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் எப்லியன் குரூப்ஸ் இருக்கு. டைகெட்டல் குரூப் எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹோமோமார்பிசம் அப்படின்னா என்ன, ஓகே அப்படி பார்ப்போம். ஸோ we can talk about homomorphism between two groups. Okay, now there are two groups வச்சுக்கோங்க. Suppose f is a function from a group G to another group H ன்னு கூட வச்சுக்கோங்க. We say this f is a homomorphism if f of AB, நம்ம ஜென்ரலா A ஸ்டார் B போனோம், இங்க G ல என்ன ஆபரேஷனோ அந்த ஆபரேஷன் இந்த A க்கு B க்கு நடுவில் போகணும். இங்க என்ன எழுது, இந்த f of A க்கும் f of B க்கும் இந்த நடுவுல வந்து என்ன ஆபரேஷன் போடணும்னாக்கா இங்க இந்த Hல என்ன ஆபரேஷன் இருக்கோ அந்த ஆபரேஷன் இங்க போடணும். இந்த A க்கு B க்கு உள்ள வந்து இது G ல என்ன ஆபரேஷனோ அதான் போடணும். ஓகே, பட் ஜென்ரலா வந்து நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டாவே f of AB equal to f of A into f of B for every A, B in G இருந்தா we say this function is homomorphism. Okay, suppose இந்த ஃபங்க்ஷன் வந்து suppose f is a function from G to H, இது வந்து ஹோமோமார்பிசமா இருக்கு. and then 1 1 on 2 இருந்தனா இது we can say this is a and then 1 1 on 2. இது மூணுமே satisfy பண்ணா we say implies f is isomorphism. so we say f is isomorphism. suppose ரெண்டு குரூப் நடுவுல ஒரு ஐசோமார்பிசம் இருந்தனா we say these two groups are isomorphic. therefore we denoted by G is isomorphic to
ஹெச் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குரூப்புக்கும் இந்த குரூப்புக்கும் ஒரு ஹோமோமார்பிசம் 1,1 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஐசோமார்பிசம் என்பது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரெசர்வ் பண்ணும். தட் இஸ் ஜி வந்து எபிலியனாக இருந்தால் தச்சும் எபிலியன், ஜி சைக்ளிக் இருந்தால் சைக்ளிக். ஸோ அந்த ஐசோமார்பிசம்ன்றது எல்லா ஆர்டரையும் ப்ரெசர்வ் பண்ணும். இது எபிலியன் இருந்தால் இது எபிலியன், இங்கே என் ஆர்டரில் ஒரு எலமெண்ட் இருந்தால் அதே இங்கே என் ஆர்டரில் ஒரு எலமெண்ட் இருக்கும். ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதான் வந்து ஐசோமார்பிசம். ஸோ அந்த ஐசோமார்பிசம்ன்றது இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் கான்செப்ட் இந்த குரூப் தியரி. ஸோ அப்போ ஐசோமார்பிசம் என்ன பார்த்துருவோம். இப்போ கொஸ்டின் வந்து ஒன்ஸ் நம்ம இப்போ ஐசோமார்பிசம் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா அந்த தியரம் சொல்லலாம் சைக்ளிக் குரூப்ஸில். என்ன ஃபர்ஸ்ட் தியரம் என்ன சொல்லலாம்னாக்கா, இஃப் யூ டேக் ஜி இஸ் ஏ இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப், சப்போஸ் இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப்பாக இருந்தனாக்கா, தென் திஸ் ஜி ஷுட் பி ஐசோமார்பிக் டு இசட், the set of all integers. அப்போ ஒரே ஒரு இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப் தான் இருக்கு அப் டு ஐசோமார்பிசம். யாருனாக்கா இசட் மட்டும் தான். சப்போஸ் ஜி வந்து ஃபைனைட் சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் n, குரூப்போட ஆர்டர் வந்து n அண்ட் ஜி வந்து சைக்ளிக்காக இருந்ததுனாக்கா, தென் அந்த ஜி இஸ் ஐசோமார்பிக் டு இசட் சஃபிக்ஸ் n, இசட் n. ஸோ அப்போ இந்த ஃபைனைட் n ஆர்டரில் ஒரே ஒரு சைக்ளிக் குரூப் தான் அது யாருனாக்கா இசட் n. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட் இருக்கு. இப்போ நாம இப்போ கொஸ்டின் செக் பண்ணுவோம். என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னாக்கா, எதெல்லாம் இப்போ நம்ம யூனிட் சர்க்கிள் சொல்லியிருந்தோம், அந்த S1 இது சைக்ளிக் குரூப்பா இல்லையான்னு பார்ப்போம். இது வந்து ஒரு இன்ஃபைனைட் செட். ஏன்னா இந்த சர்க்கிள் இருக்கிற இந்த சர்க்கிளில் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு, அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு. எனிவே அது அன்கவுண்டபிளா போவேனா, இன்ஃபைனிட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த சர்க்கிளில். தேர்ஃபோர் இது வந்து இன்ஃபைனைட் குரூப் S1. சப்போஸ் இது சைக்ளிக்கா இருந்ததுன்னா இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப் ஐசோமார்பிக் டு இசட் ஆயிடும். நம்மளுக்கு தெரியும் ஐசோமார்பிசம்னா ஆர்டர் ப்ரெசர் பண்ணும். இங்க இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து ஐ இருக்கும். இந்த ஐயோட ஆர்டர் வந்து எதுனா I பவர் 4, ஏன்னா மல்டிபிகேஷன் பொறுத்து ஆர்டர். I பவர் 4 வந்து 1. ஸோ அப்போ ஐயோட ஆர்டர் என்னன்னாக்கா 4. அப்போ இந்த S4ல S1ல 4 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்கு. ஆனால் இங்கே இசட்ல வந்து 4 ஆர்டர்ல எலமெண்ட்டே கிடையாது. ஒன்லி ஃபைனைட் ஆர்டர் வந்து 0க்கு மட்டும்தான் ஃபைனைட் ஆர்டர், மற்ற எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்ஃபைனைட் ஆர்டர் இசட்ல. தேர்ஃபோர் இது ரெண்டு நாட் ஐசோமார்பிக். எனக்கு ஆர்டர் ப்ரெசர் பண்ணல. இங்கே 4 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்கு, இங்கேயும் 4 ஆர்டர்ல இங்கே எலமெண்ட் கிடையாது. ஸோ அதே இங்கே 2 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்கும். இந்த 2 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்கும் -1 எடுத்தீங்கன்னாக்கா -1 ஸ்கொயர், ஏன்னா இது மல்டிபிகேஷன் பொறுத்து குரூப். ஸோ -1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் ஆர்டர் ஆஃப் -1 இஸ் 2. ஓகே, தேர்ஃபோர் 2 ஆர்டர்ல எலமெண்ட் வந்து யூனிட் சர்க்கிள் இருக்கு, பட் 2 ஆர்டர்ல எலமெண்ட்ஸ் இல்லை. தேர்ஃபோர் இஸ் நாட் ஐசோமார்பிக். இதே மாதிரி நீங்க எந்த குரூப்பா இருந்தாலும் சொல்லலாம். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ், நான் ஜீரோ ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துங்க. Q ஸ்டார் 0 ரிமூவ் பண்ணிடும். இது வந்து மல்டிபிகேஷன் பொறுத்து குரூப்னு தெரியும். இப்போ இது வந்து சைக்ளிக் குரூப் அப்படின்னு பார்க்கணும். ஸோ Q ஸ்டார் வந்து அகைன் இஸ் ஏ இன்ஃபைனைட் செட். ஸோ தேர்ஃபோர் சப்போஸ் சைக்ளிக்காக இருந்தால் இந்த Q ஸ்டார் இஸ் ஐசோமார்பிக் டு இசட்னு ஆயிடும். இப்போ Q ஸ்டார்ல கண்டிப்பாக -1 இருக்கும், ஏன்னா -1 இஸ் ஏ ரேஷனல் நம்பர். இப்போ இந்த -1ஓட ஆர்டர் யாரு, பவர் 2 போடும்போது நம்மளுக்கு 1 வருது. தேர்ஃபோர் ஆர்டர் ஆஃப் -1 இஸ் 2. தேர்ஃபோர் தேர் இஸ் an element whose order is 2 in Q star, but there is no element in Z whose element is 2. Therefore is not isomorphic. Therefore Q star is not cyclic group. So அதே மாதிரி நீங்க once Q star வந்து சைக்ளிக் இல்லைன்னா அதை விட பெரிய குரூப் யாரு, R star. Rல இருந்து 0 ரிமூவ் பண்ணுது. இது வந்து is a group with respect to multiplication. இது வந்து not cyclic. Again similarly complex number with respect to multiplication, this also not cyclic group. ஏன்னாக்கா இது சைக்ளிக் குரூப்னா சப் குரூப் சைக்ளிக் இருக்கணும். அதோட சப் குரூப் வந்து Q star. Q star வந்து சைக்ளிக் இல்லைன்னு நமக்கு தெரியும். Therefore Q star சைக்ளிக்னா அதை விட பெரிய குரூப் எதுவுமே சைக்ளிக் குரூப்பா இருக்காது. ஸோ அதான். ஸோ அப்போ அந்த தியரம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம். Every infinite cyclic group isomorphic to Z, any finite cyclic group isomorphic, finite cyclic group of order n is isomorphic to n என்றது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐசோமார்பிசம் என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம் வந்து லெக்ரான்ஜஸ் தியரம். ஸோ இந்த லெக்ரான்ஜ் தியரம் என்ன சொல்லுது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, சப்போஸ் இந்த லெக்ரான்ஜ் தியரம் வந்து ஒன்லி ட்ரூ ஃபார் ஃபைனைட் குரூப். சப்போஸ் G இஸ் எ ஃபைனைட் குரூப். ஸோ ஃபைனைட் குரூப் எப்படி வரும்னா, ஜஸ்ட் கார்டினேட்டி ஆஃப் G வந்து இந்த லெஸ் தென் இன்ஃபினிட்டின்னு போடுறீங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா G வந்து ஃபைனைட் குரூப். ஓகே, அண்ட் H இஸ் எ சப் குரூப் ஆஃப் G. இது வந்து சப் குரூப். அப்படி இருந்தா இந்த தியரம் என்ன சொல்லுது, தென் ஆர்டர் ஆஃப் H டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G. இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. லெக்ரான்ஜினுடைய கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றது யூஸ்வலாக எல்லாத்தையும் கேட்பாங்க. ஸோ அப்படி ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றது முதல் ஸ்டேட்மெண்ட். ஸோ கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லெக்ரான்ஜஸ் தியரம். Lagrange's theorem.
இது என்ன சொல்லுன்னா, சப்போஸ் அகைன் அசிம்ஸ் வந்து ஜி வந்து ஃபைனைட் குரூப். ஸோ ஜி வந்து ஃபைனைட் குரூப். சப்போஸ் ஏதோ ஒரு நம்பர் வந்து அந்த குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணுதுன்னா, தட் இஸ் சப்போஸ் சம் எம் divides the order of G, then there is a subgroup H of G such that அந்த order of H வந்து MR. அதாவது ஒவ்வொரு டிவைஸருக்கும் ஒரு சப்குரூப் கிடைக்கும் அப்படின்றது கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். பட் இந்த கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து need not be true. சில குரூப்புக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் need not be true. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா, you can take the symmetric group set of all even permutation on 4 symbols. இதோட ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 factorial by 2, that is 12. இப்போ 12 we know that 6 divides 12, but there is no subgroup in A4 whose order is 6. ஆர்டர் 6ல வந்து A4ல வந்து சப்குரூப்பே கிடைக்காது. அது ஒரு ப்ரூஃப் இருக்கு ஏன் கிடைக்காது அப்படின்றது. பட் we have no time to prove this one. சிம்பிள் தான், அதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ அப்போ லெக்ரான்ஜ் ஸ்டேட்மெண்ட் கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலா ட்ரூ இல்லை. அப்போ எப்பப்பெல்லாம் ட்ரூ அப்படின்னா அது ஒரு ரிசல்ட் இருக்கு. ஓகே, ஸோ அதான் வீக்கர் ஃபார்ம் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்டைலோஸ் தியரம் அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். அதெல்லாம் வந்து லெக்ரான்ஜினுடைய வீக்கர் ஃபார்ம். வீக்கர் ஃபார்ம்னா என்னது, எல்லா டிவைஸருக்கும் சப்குரூப் கிடையாது, வேணா ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிவைஸருக்கு மட்டும் சப்குரூப் கிடைக்குது. அதனால தான் அது வீக்கர் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஓகே, ஒரிஜினல் ஃபார்ம் என்னது, ஒவ்வொரு டிவைஸருக்கும் சப்குரூப் கிடைச்சா அதான் லெக்ரான்ஜினுடைய கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ லெக்ரான்ஜினுடைய கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலா ட்ரூ இல்லை. அப்போ ட்ரூவா இருக்குன்னா அது வீக்கர் ஃபார்ம் சொல்றோம். அப்படின்னா எல்லா டிவைஸருக்கும் சப்குரூப் கிடைக்கல, சம் பிரைம் பவர் டிவைஸுக்கு மட்டும் தான் கிடைக்குது. therefore அது வீக்கர் ஃபார்ம் சொல்றோம். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் நம்மளுக்கு தெரியும். ஓகே, திஸ் நவ் யூஸ் தட் ஒன். ஸோ A is an element in the group G. So the smallest n in n such that A power n equal to identity, then the order of A is n. அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஏ இந்த சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். என்னென்ன சீக்வன்ஸ் ஏ கொடுத்தாங்க, ஏ ஸ்கொயர், ஏ கியூப். ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த சீக்வன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் எப்போ உங்களுக்கு ஐடென்டி வருதோ இந்த சீக்வன்ஸ்ல, அந்த சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பவர் எண்ணுக்கு தான் ஐடென்டி வருதுன்னா அந்த ஸ்மாலஸ்ட் என் தான் வந்து ஆர்டர் ஆஃப் தட் எலமெண்ட். ஸோ இந்த சீக்வன்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர், ஏ கியூப் கண்டுபிடிச்சு வந்து எந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஐடென்டி வருதோ அந்த பவர் தான் இந்த எலமெண்டோட ஆர்டர். ஓகே, ஸோ அந்த மாதிரி தெர் இஸ் இப்போ கிடைக்கவே இல்லை, எங்கேயுமே வந்து ஐடென்டி கிடைக்கல, போயிட்டே இருக்குன்னா அந்த இன்ஃபைனைட்டா கிடைச்சிட்டு இருக்கேன். அந்த ஆர்டர் ஆஃப் ஏ வந்து இன்ஃபைனைட் சொல்லுவோம். ஓகே, இங்க வந்து நாங்கள் ஏ ஸ்கொயர்னா என்ன மீனிங்னா ஏ ஸ்டார் ஏ. அப்போ இது மல்டிபிளிகேஷன் பொறுத்து குரூப்னா அப்படின்றாங்க. சப்போஸ் அடிஷனல் குரூப்னா நீங்க என்ன கண்டுபிடிங்கன்னா ஏ 2A 3A இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டே வரணும். எப்போ உங்களுக்கு 0 வருதோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த கரஸ்பாண்டிங் NA தான் வந்து NAக்கு 0 வருதுன்னா அந்த N தான் வந்து ஆர்டர் ஆஃப் தட் எலமெண்ட். சப்போஸ் எங்கேயுமே 0 ஆகலை போயிட்டே இருக்குன்னா அந்த ஏவோட ஆர்டர் வந்து இன்ஃபைனைட். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் தட் எலமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைலோஸ் தியரம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். சைலோஸ் தியரம் என்ன இருக்கு, 3 தியரம் இருக்கு சைலோஸ் தியரம். ஓகே, ஸோ அது என்னென்ன தியரம் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பி குரூப்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, சப்போஸ் H is a subset of G. ஓகே, இது டெஃபினிஷன் என்ன இருக்குனாக்கா பி எலமெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, சப்போஸ் an element A in the group G is said to be P element. Here P is nothing but prime number. ஸோ எப்போ நம்ம ஒரு எலமெண்ட்டை வந்து பி எலமெண்ட் சொல்றோம்னாக்கா அந்த எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து பி பவர் சம்திங்காக இருக்கும். ஸோ பி பவர் எல்னு இருந்துச்சுன்னா அண்ட் வி சே தட் எலமெண்ட் இஸ் பி எலமெண்ட். ஓகே, இப்போ ஒரு குரூப் வந்து நம்ம எப்போ பி குரூப் சொல்றோம்னா எல்லா எலமெண்டோட ஆர்டர் வந்து எல்லா எலமெண்ட்டும் பிரைம் பி எலமெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஏ குரூப் ஜி இஸ் செட் டு பி பி குரூப். இது எப்போ நம்ம பி குரூப் சொல்றோம்னாக்கா இன்னும் சிம்பிளா சொல்ல போனா அந்த குரூப்போட ஆர்டர் வந்து பி பவர் என்ன இருக்கும். இல்லைன்னா if you take any element A in G, that element A is a P element. எல்லா எலமெண்ட்டும் P எலமெண்டா இருந்தனாக்கா then we say P group. P is a prime number, that is important. இல்லைன்னா அந்த குரூப்போட ஆர்டர் வந்து பிரைம் பவர் இருக்கும். ஸோ the order of G வந்து P power n for some n இருந்ததுன்னா then we say G is a P group. இப்போ P subgroup என்னன்னா அகைன் தான் சப்போஸ் H is a subgroup of G, we say this H is a P subgroup. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சப்குரூப்போட ஆர்டர் வந்து இந்த குரூப் வந்து ஆர்டர் வந்து பி பவர் இல்லாமல் இருக்கலாம், பி பிரைம் பவர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சப்குரூப்போட ஆர்டர் வந்து பி பவர் சம்திங், பி பவர் சம் எம் அந்த மாதிரி இருந்ததுன்னா we say the subgroup is a P group, P subgroup. ஆனால் அந்த H ஓட ஆர்டர் வந்து சம் பி பவராக இருக்கணும் அவசியம் கிடையாது, வேற எந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் சப்குரூப் ஆர்டர் வந்து பி பவர் எம் இருந்தால் we say the subgroup is P subgroup. ஓகே ஓகே, இப்போ
எக்ஸாம்பிள்ஸ் ஓகே எக்ஸாம்பிளோட இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் வரும். சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம் செகண்ட் தியரம் என்னன்னு பார்ப்போம். ஸோ சைலோ ஸோ அதுக்கு முன்னாடி சைலோ பி சப் குரூப்னா என்னன்னு பார்ப்போம். சைலோ பி சப் குரூப் அப்படின்னா என்னன்னா அது வந்து பி குரூப்பாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே பி சப் குரூப்னா நமக்கு தெரியும் அது பிரைம் பவராக இருக்கணும். தட் இஸ் அந்த சப் குரூப் வந்து பி பவர் எம் இருக்கணும் ஆர்டர். அது வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணணும். ஆனால் அதான் ஹையஸ்ட் பவராக இருக்கும். ஆனால் பி பவர் n+1 நீங்கள் எடுக்கும்போது இந்த நம்பர் வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணக்கூடாது. தட் இஸ் என்னன்னாக்கா இந்த லார்ஜஸ்ட் பிரைம் பவர் ஆர்டர் சப் குரூப் தான் வந்து சைலோ பி சப் குரூப். இப்போ என்னன்னாக்கா பி ஆர்டர்ல சப் குரூப் கிடைக்கலாம், பி ஸ்கொயர் ஆர்டர் சப் குரூப் கிடைக்கலாம், ஸோ ஒன் பி கியூப் பி பவர் n வரைக்கும் கிடைக்கும், m வரைக்கும் கிடைக்கும். இது வரைக்கும் சப் குரூப் கிடைக்குது. ஆனால் அந்த பி பவர் m+1 டிவைட் பண்ணலை, இந்த குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணலை இது. ஆனால் இது டிவைட் பண்ணது இந்த ஆர்டர்ல சப் குரூப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்டர்ல சப் குரூப் கிடைச்சதுனாக்கா that is a silo p subgroup. So the largest prime power subgroup is called silo p subgroup. இப்போ ஃபர்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுனாக்கா சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம் என்ன சொல்லணும்னா if you take any group அந்த குரூப்போட ஆர் வந்து சப்போஸ் ஒரு பிரைம் நம்பர் டிவைட் பண்ணுதுன்னு வச்சுங்க, அது இந்த ஃபார்மேட் இருக்கு. ஓகே சம் எல் ஓகே இருந்தா வித் கண்டிஷன் தட் இது இந்த எல்ல வந்து பி டிவைட் பண்ணல அப்படின்னா ஜிசிடி ஆஃப் எல் கமா பி கமா எல் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அப்ப இந்த எம் தான் வந்து லார்ஜஸ்ட் பவர் இந்த பிக்கு. இந்த பி இங்க வந்து எல்ல வந்து அந்த பின்ற ஃபேக்டர் இல்லைன்னு அர்த்தம் இந்த கண்டிஷன் போட்டா. ஸோ அப்போ தேர் இஸ் ஏ சப் குரூப் ஹெச் ஆஃப் ஜி சச் தட் ஆர்டர் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு பி பவர் எம். ஸோ இந்த சப் குரூப் தான் சைலோ சப் குரூப். அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சைலோ சப் குரூப் சொல்றது தான் ஃபர்ஸ்ட் தியரம். அட்லீஸ்ட் ஒரு சப் குரூப் ஆச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது தான் வந்து சைலோஸ் தியரம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா அந்த குரூப்போட ஆர்டர் சொல்லணும் அவசியம் கிடையாது. சப்போஸ் ஏதோ ஒரு பிரைம் நம்பர் வந்து குரூப் ஆர்டரை டிவைட் பண்ணுச்சுன்னா, சப்போஸ் தேர் இஸ் எ பிரைம் பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, தென் தேர் இஸ் எ சைலோ சப் குரூப், தேர் இஸ் எ சைலோ பி சப் குரூப். அட்லீஸ்ட் ஒரு சைலோ சப் குரூப் ஆச்சும் கிடைக்கும். எப்பனாக்கா அந்த பிரைம் பி வந்து அந்த குரூப் ஆர்டரை டிவைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா ஒரு சப் குரூப் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் சைலோஸ் தியரம் என்ன சொல்லுங்கன்னா எனி டூ சைலோ சப் குரூப் ஆர் கான்ஜுகேட். ஸோ எப்போ வந்து நம்ம ரெண்டு சப் குரூப் வந்து கான்ஜுகேட் சொல்றோம், சப்போஸ் ஹச் ஒரு சப் குரூப், கே ஒரு சப் குரூப், ஓகே ரெண்டுமே வந்து சப் குரூப் ஆஃப் ஜி, வி சே திஸ் இஸ் கான்ஜுகேட். ஸோ கான்ஜுகேட்னு எப்போ சொல்றோம்னாக்கா தேர் இஸ் எ எலமெண்ட் ஜி இன் ஜி சச் தட் ஹச் ஈக்குவல் டு ஜி கே ஜி இன்வர்ஸ். இந்த மாதிரி எழுத முடியும் மாதிரி ஒரு ஹச் ஜி கிடைச்சதுனாக்கா வி சே ஹச் அண்ட் கே ஆர் அந்த ரெண்டு சப் குரூப்பும் நம்ம என்ன சொல்றாங்க கான்ஜுகேட் சப் குரூப்னு சொல்றோம். ஸோ செகண்ட் சைலோஸ் தியரம் என்ன சொல்லுங்கன்னா எனி டூ பி சைலோ சப் குரூப் ஆர் கான்ஜுகேட். ஓகே சப்போஸ் ஹச் கமா கே வந்து ரெண்டுமே வந்து சைலோ பி சப் குரூப், ரெண்டு சைலோ பி சப் குரூப் இருக்குன்னா அது ரெண்டுமே கான்ஜுகேட் ஆகும். ஸோ இம்ப்ளைஸ் ஹச் அண்ட் கே ஆர் கான்ஜுகேட். ஓகே ஸோ நம்மளுக்கு இன்னொரு ரிசல்ட் இருக்கு என்னன்னாக்கா சப்போஸ் ஹச் வந்து சப் குரூப்பா இருந்தனாக்கா அந்த ஜிஹெச் ஜி இன்வர்ஸ் இது சப் குரூப்பா இருக்கும். இது சப் குரூப்பா இருக்கலாம இதோட ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆர்டர் ஆஃப் திஸ் நத்திங் பட் ஆர்டர் ஆஃப் ஹெச். இந்த கார்டினாலிட்டி ஆஃப் இது ரெண்டும் கார்டினாலிட்டி தான் இருக்கும். ஸோ ஓகே ஸோ இது ரெண்டுமே ஹச்சும் ஜிஹெச் ஜி இன்வர்ஸ் போத் ஆர் ஹச் சப் குரூப்பா இருந்ததுன்னா இதுவும் சப் குரூப். இது ரெண்டினுடைய ஆர்டர் வந்து சேமா தான் இருக்க போகுது. தேர்ஃபோர் இது ரெண்டையும் வந்து என்ன கான்ஜுகேட் ஆகிடும் பிகாஸ் போத் ஆர் சைலோ பி சப் குரூப். தேர்டு என்ன சொல்லுதுனாக்கா நம்பர் ஆஃப் பி சைலோ சப் குரூப் எத்தனை இருக்கு அப்படின்னாக்கா சப்போஸ் வி டினோட் என்பி, என் சஃபிக்ஸ் ஸ்மால் பி இஸ் நத்திங் பட் இது என்ன நோட்டேஷனாக்கா நம்பர் ஆஃப் சைலோ பி சப் குரூப். ஒரு குரூப் ஜில இத்தனை இருக்கு, என்பின்றது நோட்டேஷன் இஸ் நம்பர் ஆஃப் சைலோ பி. எத்தனை இருக்குனாக்கா தட் நம்பர் is congruent to 1 modulo p. So that means what? P divides congruence நம்ம a congruent b modulo p divides the subtraction np minus 1. So again நமக்கு a divides b னா என்ன தெரியும், b equal to a times some k ன்னு தெரியும். So அதே தான் இங்கே யூஸ் பண்ண போறோம். So np this implies that the np minus 1 equal to p times some k. This implies that np equal to 1 plus pk. So அப்போ the number of p சைலோ சப் குரூப் எந்த ஃபார்மேட் இருக்குனாக்கா 1 plus pk ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகே அண்ட் தென் திஸ் நம்பர் இஸ் ஆல்வேஸ் டிவைஸ் த குரூப்போட ஆர்டர். இதான் வந்து தேர்ட் சைலோஸ் தியரம் சொல்லுவோம். இந்த சைலோஸ் தியரத்தை யூஸ் பண்ணி தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்.
ஓகே. ஸோ இப்போ இந்த 3 சைலோஸ் தியரமும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பெர்முட்டேஷனா என்ன, அப்புறம் கோஷன் குரூப்னா என்னன்றதை குயிக்காக நம்ம ரீகால் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இஃப் யூ எனி டவுட். ஓகே. நவ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு, ஆட்டோமார்பிசம் என்ன, தட் இஸ் பெர்முட்டேஷன். ஸோ பெர்முட்டேஷன்றது என்னன்னா, இட்ஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் a finite set. Suppose f is a function from first n natural number in to in. இது வந்து பைஜெக்ஷன் இருந்தா, பைஜெக்ஷனா 1 1 on 2, then we say f is a permutation. ஓகே. அது எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த in என்றது யாருனாக்கா 1 2 3 up to n நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷன் எங்க இருந்து எங்க போறோம்னாக்கா இந்த inல இருந்து inக்கு போகுது. அது என்னவா இருக்கு, பைஜெக்ஷனா இருக்கு. ஸோ அப்போ இந்த எஃப்ஐ வந்து எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நொட்டேஷன்ல டினோட் பண்றோம். என்னன்னாக்கா இங்க n எலமெண்ட்ஸ் இருக்கு, 1 2 3 and so on n. அப்போ இந்த 1 வந்து ஏதோ இடத்துக்கு மேப் ஆகும், அந்த இமேஜ் தான் கேட்கும் f of 1. இந்த இப்போ 2 எங்கே மேப் ஆயிருக்கும், இங்க இருந்து இங்க மேப் ஆயிருக்கும், அந்த 2 இங்க எங்கே மேப் ஆகுது, அது f of 2ன்னு பேர் கொடுக்கும். ஸோ இது f of 3, f3 ஓட இமேஜ், இது வந்து n ஓட இமேஜ் f of n எழுதும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பெர்முட்டேஷன் சொல்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் 3 சிம்பிள்ஸ் n = 3ன்னு எடுத்தீங்கன்னாக்கா, ஸோ அதை நம்ம டினோட் பண்றதுன்னா ஓகே, இங்க ஜென்ரலாக n-க்கு வந்து sn-ன்றது செட் ஆஃப் ஆல் பைஜெக்ஷன் ஃப்ரம் in to in. ஸோ அதான் வந்து ஜென்ரலாக இல்லை xn நீங்க சொல்லலாம். ஸோ x இஸ் எனி செட். ஓகே, x இஸ் எனி செட். ஓகே, a of x இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் பைஜெக்ஷன் ஃப்ரம் set of all functions from x to x. x வந்து finite set இருக்கலாம், infinite set இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஓகே, such that f is bijection. ஸோ இது அண்டர் காம்போசிஷனை பொறுத்து இது குரூப் ஆகும். ஓகே, ஸோ a of x வந்து ஏன்னா இங்க டொமைனும் கோடொமைன் சேமா தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம காம்போசிட் பேசலாம். அண்டர் காம்போசிஷன் திஸ் இஸ் a குரூப். இந்த குரூப் பேர் தான் என்னன்னாக்கா சிமெட்ரிக் குரூப். ஸோ ப்ரொவைடட் இந்த எக்ஸ் வந்து எனி செட், மேபி அது இன்ஃபைனைட்டாக இருக்கலாம், ஃபைனைட்டாக இருக்கலாம், பட் எம்டி செட்டாக இருக்கக்கூடாது. இட்ஸ் நான் எம்டி செட். ஸோ ஒரு நான் எம்டி செட் வந்து அதுலேருந்து அது பைஜெக்ஷனாக கலெக்ட் பண்ணிங்கன்னா அது ஃபார்ம் ஏ குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு காம்போசிஷன். அந்த குரூப்புக்கு பேர் சிமெட்ரிக் குரூப்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீ எக்ஸ் வந்து ஃபைனைட் செட் எடுத்து அதனுடைய கார்டினாலிட்டி என்னன்னு எடுத்தீங்கன்னாக்கா அந்த ஏ ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி டினோட் பண்ணாங்க எஸ் சஃபிக்ஸ் என்னன்னு சொல்கிறோம். இதை வந்து பெர்முட்டேஷன் குரூப்னு சொல்கிறோம். அதுவும் சிமெட்ரிக் குரூப் தான், பட் ஃபைனைட் செட்டாக தான் நம்ம பெர்முட்டேஷன் குரூப் சொல்கிறோம் தான். ஸோ தட் இஸ் எஸ்ன்றது என்னது செட் ஆஃப் ஆல் பைஜெக்ஷன் ஃப்ரம் in to in. inன்றது என்னது ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இங்கே இந்த பெர்முட்டேஷன் இருந்தால் அந்த ஆர்டர்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோஷன் குரூப்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ கோஷன் குரூப்னா என்னது, சப்போஸ் h வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜியா இருந்தால் தான் h இஸ் சப் குரூப், h வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜியா இருந்தால் தான் we can define கோஷன் குரூப். கோஷன் குரூப் என்னது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரைட் கோசெட். ஓகே, ஸோ ஜி பை ஹெச். ஓகே, ஜி பை ஹெச்ன்றது என்னன்னாக்கா கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரைட் கோசெட் செட் ஆஃப் ஆல் ஏஹெச் சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஜி. இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரைட் கோசெட்ல ஒரு பை ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் வந்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணும். இந்த குரூப்புக்கு பேர் தான் என்னது கோஷன் குரூப்னு பேர், இல்லைன்னா ஃபேக்டர் குரூப்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இப்போ நான் முடிஞ்ச எல்லா கொஞ்சம் தேவையான தியரிலாம் ரீகால் பண்ணியாச்சு. இப்போ என்னென்ன ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றத கொஞ்சம் குயிக்காக. ஓகே, இது அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் படிச்சு வச்சுக்கோ. என்னன்னா சப்போஸ் ஜி வந்து ஃபைனைட் குரூப் அண்ட் h இஸ் சப் குரூப் ஆஃப் ஜி, தென் ஆர்டர் ஆஃப் h டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்றது நம்மளுக்கு என்ன தெரியும், இதான் வந்து லெக்ராஞ்சிஸ் தியரம் நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் இது வந்து ஆய்லர்ஸ் தியரம், n is a positive integer and GCD of a, n equal to 1, then the a power pi of n is congruent to 1 mod n. இதுன்றது நம்மளுக்கு என்னது, இது வந்து ஆய்லர்ஸ் தியரம் நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் எபிலியன் குரூப், இந்த ரிசல்ட்டை நம்மளுக்கு தெரியும், அது ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனி ஃபைனைட் குரூப் ஆஃப் ஆர்டர் பி, அது எனி குரூப் ஆஃப் ஆர்டர் பி வந்து சைக்ளிக் குரூப்பாக தான் இருக்கும். குரூப் ஆஃப் ஆர்டர் பிரைம் நம்பர் இஸ் ஆல்வேஸ் சைக்ளிக். நம்மளுக்கு தெரியும் சைக்ளிக் குரூப் வந்து ஐசோமார்பிக் இசட் பி ஆடும், ஏன்னா ஆர்டர் பி. ஸோ அதுவும் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கணும். எனி சைக்ளிக்
any group of order prime is cyclic and this is isomorphic to ZP. So and the next வந்து இந்த G by N இந்த கோஷன் குரூப்போட ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் G by ஆர்டர் ஆஃப் N எப்பனாக்கா N வந்து நார்மல் சப் குரூப்பா இருந்தா தான் நம்ம we can talk about this is group. ஓகே, அப்ப இந்த குரூப்போட ஆர்டர் யாருனாக்கா ஆர்டர் ஆஃப் G by ஆர்டர் ஆஃப் N. ஸோ இந்த ரிசல்ட்டும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசல்ட் இருக்கு. இந்த நிறைய ரிசல்ட் நம்ம தெரிஞ்சால் நம்ம ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கேலிஸ் தியரம் என்னன்னா, ஆக்சுவலாக சப்போஸ் G இஸ் எ ஃபைனைட் குரூப், சப்போஸ் P இஸ் எ டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் G. சப்போஸ் P என்ற நம்பர் வந்து குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணிச்சுன்னா தேர் இஸ் அன் எலமெண்ட் such that a power p equal to 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? there is an element whose order is p. p ஆர்டர்ல கண்டிப்பா ஒரு எலிமெண்ட் இருக்கும், provided p divides order of G இருந்தா. அப்ப நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் p பவர் ஆல்பா வந்து குரூப் ஆர்டர் டிவைட் பண்ணுது, ஆனா p பவர் ஆல்பா பிளஸ் 1 வந்து குரூப் ஆர்டர் டிவைட் பண்ணனா then G as a யூனிக் இது எப்பனாக்கா அந்த குரூப் வந்து எப்லின் குரூப்பா இருந்தா. ஏன் அந்த எப்லின் குரூப்பா இருந்தா இந்த ரிசல்ட் ட்ரூ அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியும் எப்லின் குரூப்பா இருந்தா சப் குரூப் ஆஃப் an எப்லின் குரூப் இஸ் நார்மல்னு தெரியும். ஸோ இந்த சைலோஸ் தியரத்துல இந்த நம்பர் ஆஃப் சைலோ சப் குரூப் NP பத்தல, சப்போஸ் இது ஒரே ஒரு P சைலோ சப் குரூப் கிடைச்சுனாக்கா அது வந்து நார்மல் சப் குரூப்பா தான் இருக்கும். ஓகே, தட் ஷுட் பி நார்மல் சப் குரூப். எப்பனாக்கா ஒரே ஒரு P சைலோ சப் குரூப் யூனிக் P சைலோ சப் குரூப் தான் நார்மல். இஃப் அண்ட் ஒன்லி ஃபேக்சுவல் நார்மல் அந்த P சைலோ சப் குரூப் நார்மலா இருந்தா ஒரே ஒரு P சைலோ சப் குரூப் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் எப்லின் குரூப்பா இருந்தனா, சப்போஸ் G வந்து எப்லின் குரூப்பா இருந்தனா அதுல எல்லா சப் குரூப்பும் நார்மல் சப் குரூப் தான். அப்ப இதுல P சைலோ சப் குரூப் எடுத்தீங்கன்னா அதுவும் நார்மலா தான் இருக்க போகுது. அப்ப அது கரஸ்பாண்டிங்கா நம்பர் ஆஃப் P சைலோ சப் குரூப் எத்தனை இருக்குன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கும். ஏன்னாக்கா எவ்ரி சப் குரூப் இஸ் நார்மல் சப் குரூப். நார்மல் சப் குரூப்பா இருந்தா ஒரே ஒரு P சைலோ சப் குரூப் தான் இருக்கும். ஸோ அதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ தென் யூனிக் சைலோ P சப் குரூப் ஆஃப் ஆர்டர் P பிகாஸ் ஆஃப் எப்லியன் குரூப். எப்லியன் குரூப்ல எல்லா சப் குரூப்பும் நார்மல் சப் குரூப். ஸோ அதனால அந்த ரிசல்ட்டும் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இன்னர் ஆட்டோமார்பிசம் சென்டர் அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இஃப் G இஸ் a group and Z of G is a center of the group, then the quotient group G by Z of G is isomorphic to inner automorphism of G. So inner automorphism என்ன? So first automorphism என்னன்னா isomorphism from domain and codomain வந்து same group இருந்தா we say is automorphism. Okay, suppose F is a function from the group G to G, இது வந்து isomorphism இருந்தனா and we say is an automorphism. Domain codomain same இருந்தா we say F is automorphism. அப்ப இந்த ஆட்டோமார்பிசம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆட்டோமார்பிசம் யாரு? இன்னர் ஆட்டோமார்பிசம். ஸோ அது யாருனாக்கா சப்போஸ் ஒரு எலமெண்ட் வந்து G வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் முன்னாடியே, ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடியே Gன்னு ஒரு எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது கரஸ்பாண்டிங்கா அந்த F சஃபிக்ஸ் Gன்னு டிஃபைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. G to G டிஃபைன்டு பை இந்த FG ஆஃப் X எடுக்குது எங்க போகுதுனாக்கா GX G இன்வர்ஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் இது வந்து ஆட்டோமார்பிசம் ஐசோமார்பிசம் ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். therefore இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் என்னது? ஆட்டோமார்பிசம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை கலெக்ட் பண்ணுறதான் இன்னர் ஆட்டோமார்பிசம். நோட்டேஷன் வந்து INN ஆஃப் G. இது என்ன மாதிரி இருக்குன்னா செட் ஆஃப் ஆல் இந்த FG இந்த ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும், வேர் G இஸ் G எலமெண்ட் இன் G. ஸோ திஸ் இஸ் a group with respect to composition. இந்த தியரம் என்ன சொல்லுதுனாக்கா G by Z of G வந்து Z of G ன்றது சென்டர் ஆஃப் த குரூப். இந்த G by Z of G is isomorphic to inner automorphism of G. இந்த ரிசல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட். இதை ஞாபகம் வச்சு. நெக்ஸ்ட் வந்து எவரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு இஸ் எ சப் குரூப் ஆஃப் த சிமெட்ரிக் குரூப். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து G by Z of G வந்து சைக்ளிக்காக இருந்ததுனாக்கா தென் G இஸ் எபிலியனாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்டான ரிசல்ட். ஸோ G by Z of G the quotient group is cyclic, then G is abelian group. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா if G is a finite group and A is an element in G if and only if the order of N of A equal to order of G. ஸோ N of A என்னன்னு பார்ப்போம் போது அது வந்து என்னது? நார்மலைசர் ஆஃப் A. ஸோ நார்மலைசர் ஆஃப் என்னது? அந்த A கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறது தான் N of A. ஸோ N of Aன்றது என்னதுன்னா ஸோ செட் ஆஃப் ஆல் B such that AB equal to BA. அந்த A கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறது தான் வந்து N of A. இப்போ என்ன சொல்றாங்கனாக்கா G வந்து A வந்து ஆர்டர் A வந்து Z of G ல இருந்ததுனாக்கா then we can say the order of N of actually N of A equal to G ஆவே வந்தோம். எனக்கு இது வந்து ஆல்வேஸ் சப் குரூப் ஆஃப் G. நம்ம ஈக்குவல் சொல்றதுக்கு ரிவர்ஸ் கண்டெய்ன்மெண்ட் சொன்னா போதும். அப்போ ரிவர்ஸ் என்னன்னா இங்க எந்த எலமெண்ட் Bன்னு கொடுத்தாலும் அந்த B கண்டிப்பா A கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் சாட்டிஸ்ஃபை. ஏன்னாக்கா இங்க A வந்து Z of G ல இருக்கு. ஸோ Z of G ல இருக்குன்னா அர்த்தம் A வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். Therefore every element belongs to N of A. Therefore N of A equal to G in it.
அப்போ ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருந்ததுனாக்கா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் n of a equal to g ஆயிடும். therefore order of n of a equal to order of g naught. so that is a formula. நெக்ஸ்ட் தியரம் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா சப்போஸ் ஒரு குரூப் ஆர்டர் வந்து பி பவர் என்ன இருந்ததுனாக்கா அந்த சென்டர் ஆஃப் ஜீனுடைய ஆர்டர் வந்து ஒன்னை விட பெருசா இருக்கும். தட் இஸ் கிரேட்டர் தன் 1. that is also important. and then any group of order prime square is a abelian group. that's one. next இது வந்து கிளாஸ் ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஃபைனைட் குரூப்பை வந்து இந்த மாதிரி எழுதலாம். ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி பிளஸ் சம்மேஷன் ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு இசட் ஆஃப் ஜி ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ. திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்டு கிளாஸ் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன். ஸோ அப்புறம் நம்பர் ஆஃப் கான்ஜுகேசி கிளாஸஸ் இன் எஸ்என் இஸ் பி ஆஃப் என். பி ஆஃப் என்றது என்னது பார்ட்டிஷன் ஆஃப் என். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த இதை இந்த இவ்வளோ ரிசல்ட் தெரிஞ்சால் தான் நம்ம அல்ஜிப்ராவில் ப்ராப்ளம்ஸே சால்வ் பண்ண முடியும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு குரூப் ஆர்டர் வந்து பிக்யூவாக இருந்து p less than q ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ் அண்ட் p less than q அண்ட் p does not divide q minus 1 இருந்தா then g is cyclic. சப்போஸ் இங்க டிவைட் பண்ணக்கூடாது. சப்போஸ் இங்க டிவைட் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்லுது, இந்த ஆர்டர்ல வந்து there is a unique நான் abelian group of order pq எப்பனாக்க அந்த p does not p divides q minus 1 இருந்தா. அப்புறம் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபைனைட் abelian group என்ன சொல்றாங்க, any finite abelian group is a direct product of cyclic groups. so this is fundamental theorem of finite abelian group theorem. so this theorem is also important. so next வந்து எத்தனை நான் ஐசோமார்பிக் abelian group ஆர்டர் p பவர் n ல எத்தனை abelian group இருக்கு up to ஐசோமார்பிக்னா again partition of n. so இப்போ பெர்முடேஷனுக்கு நம்ம ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த பெர்முடேஷன் வந்து LCM எடுக்க போறோம். LCM of length of the cycles. okay okay so இது வரைக்கும் பார்த்துருவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த தியரி ஃபுல்லாக பார்த்துருவோம். இன்னும் நிறைய தியரிஸ் இருக்கு. இப்போ எப்போ ரெண்டு சைக்கிள்ஸ் வந்து டிசைன் இருந்தால் இந்த ரெண்டு சைக்கிள்ஸ் வந்து கம்யூட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து எத்தனை பைலோ இதெல்லாம் பார்த்தோம். எத்தனை சைலோ சப் குரூப் இருக்குனாக்கா 1 + KP ஃபார்மல் இருக்கும். இதெல்லாம் வந்து சைலோ சப் குரூப்பாக இருக்கும். சப்போஸ் ஒரு குரூப்போட இண்டெக்ஸ் வந்து 2 அந்த அச் இஸ் நார்மல். சப்போஸ் இண்டெக்ஸ் வந்து பிரைம் நம்பராக இருந்தால் அந்த பிரைம் வந்து ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் விச் டிவைஸ் ஆர்டர் ஆஃப் ஜி இருந்தால் தென் அச் இஸ் நார்மல். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பட் இதெல்லாம் ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் எல்லாம் பார்த்துருங்க. சப் குரூப் ஆஃப் அன் abelian group இஸ் நார்மல். சப்போஸ் ஜி இஸ் அன் abelian group தென் ஜி ஷுட் பி ஈக்குவல் டு இசட் ஆஃப் ஜி. ஒரு இன்ஃபைனைட் சைக்கிள் குரூப்புக்கு ஆட்டோமார்பிசம் ரெண்டே இருக்கும். ஃபைனைட் சைக்கிள் குரூப்புக்கு ஆட்டோமார்பிசம் எத்தனை இருக்குன்னா பை ஆஃப் என் இருக்கும். ஆட்டோமார்பிசம் இசட் என்னன்னா யூ ஆஃப் என். ஸோ இதெல்லாம் வந்து நோன் ரிசல்ட். இதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னா இட்ஸ் டேக் டைம். ஸோ நம்ம டைமிங் அதெல்லாம் வந்து அசியூம் பண்ணிக்கும். ஸோ abelian குரூப்ல வந்து எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு சைலோ சப் குரூப் தான் இருக்கும். ஏன்னாக்கா abelian குரூப்ல எல்லா சப் குரூப்பும் நார்மல் சப் குரூப். நார்மலா இருந்ததுன்னா சைலோ சப் குரூப் ஒன்னே ஒன்று தான் இருக்கும் பார்த்தோம். therefore it's exactly only one தான் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து number of homomorphism from Zn to Zm is GCD of m, n. okay. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் a cyclic group of order 36. so in a cyclic group of order 36 the number of subgroups of order 6 is order 6ல வந்து எத்தனை சப் குரூப் இருக்கு அப்படின்றத கொஸ்டின். ஸோ இப்போ எனி சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 6 வந்து நம்மளுக்கு தெரியும் ஐசோமார்பிக் டு Z36 தெரியும். ஸோ ஜி வந்து ஒரு சைக்ளிக் குரூப் கொடுத்துட்டாங்க, அதோட ஆர்டர் வந்து 36 கொடுத்துட்டாங்க. பட் we know that the theorem G is isomorphic to Z36 ஆயிடும். ஏன்னா any cyclic group of order n is isomorphic to Zn. therefore this cyclic group is isomorphic to Z6. ஓகே. இப்போ என்னன்னாக்கா 6 divides 36. ஸோ அப்போ கண்டிப்பாக சப் குரூப் ஆர்டர் 6ல கிடைக்கும். எத்தனை சப் குரூப் கிடைக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின். ஸோ அப்போ ஆர்டர் 6ல எத்தனை எலமெண்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் 6 வச்சு ஸ்பேன் பண்ணலாம். ஓகே. ஆக்சுவலாக ஒரு யூனிக் சப் குரூப் தான் கிடைக்க போகுது. ஒரே ஒரு சப் குரூப் தான் கிடைக்கும். ஓகே. பிகாஸ் ஆஃப் சைக்ளிக் குரூப்ல ஒவ்வொரு டிவைஸருக்கும் ஒரு சப் குரூப் தான் கிடைச்சுன்னா அது abelian குரூப் ஆகும். அதனால இது வந்து 0, 6, அப்புறம் 12, அப்புறம் 18, அப்புறம் 24, அப்புறம் 30, அப்புறம் 36 வரும். 36 மாடியோ 36 தான் 0. ஸோ இது வந்து இந்த குரூப்போட ஆர்டர் வந்து 6. ஓகே. 6ஆல ஸ்பேன் பண்ணுறோம். ஸோ இது ஒன்று தான் கிடைக்கும். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த Z12ல அண்டர் அடிஷனில் வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் 5. அப்போ 5 நம்ம எத்தனை டைம்ஸ் கூட்டினா 0 வருதுன்னு பார்க்கும் மாடியில் 12 எடுக்கும்போது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், 5 அந்த சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். 5 அப்புறம் 5 + 5 10, அப்புறம் 15, அப்புறம் 20, 25 இப்படி போயிட்டே இருக்கு. ஆனால் நம்ம மாடியில் 12 எடுக்கணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இங்கே மாடியில் இதுக்கு 12 எத்தனை என்ன அர்த்தம், 12 0, அதுக்கப்புறம் 24 0. ஓகே, அப்புறம் அடுத்த 12 என்னது 36 0, அடுத்த 12 என்னது 48, இது 0. ஸோ இந்த மாதிரி 12ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 0ன்னு அர்த்தம். பட் ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். இது வந்து அடிஷனை பொறுத்து கேட்குறாங்க. ஆனால் ஆர்டர் ஆஃப் 5 ஐ திங்க் அடிஷனை பொறுத்து குரூப்பாக இருந்தால் 5ஓட மல்டிபிள்ஸ், இப்போ 12ஓட மல்டிபிள்ஸ் எங்கே வருது, 48 வரைக்கும் 12ஓட மல்டிபிள்ஸே வரல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது வந்து 30, இது வந்து மாடியில் 12 எடுத்தால் 0 வரல, 35 எடுத்தாலும் வராது, 40 எடுத்தாலும் வராது. ஸோ ஐ திங்க் கொஸ்டின் வந்து ப்ளஸ்னா நன் ஆஃப் த அபவுன்னு போட்டுருவோம். எதுவும் இந்த 12 வருமானு, மேபி 12 வரலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 8 வருமா, 8 டைம்ஸ் கூட்டினா வருமா பாருங்க. இது ஒரு டைம்ஸ் கூட்டுறது 0 ஆகலை, இது 2 டைம்ஸ் கூட்டினது வரல, இது 3 டைம்ஸ் கூட்டினா 15, மாடியில் 12 எடுத்தால் ஆக்சுவலாக இது நத்திங் பட் 3. ஓகேவா, ஸோ இது வந்து 4 டைம்ஸ் கூட்டினது, இது மாடியில் 12 எடுத்தால் 8. இது ஏன்னா ரிமைண்டர் தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு மாடியில் 12 எடுத்தால் 24 எடுத்தால் 1. ஓகே, சப்போஸ் மல்டிபிளேஷன் பொறுத்து குரூப் கேட்டாங்கன்னா ஆர்டர் வந்து இந்த இதுக்கு ஐடென்டி வந்துடுது வித் ரெஸ்பெக்ட் மல்டிபிளேஷன் தான். ஸோ ஆர்டர் வந்து 5 வந்துடும். பட் இது வந்து அடிஷன் பொறுத்து இருந்தாலும் இது கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும், 6 வரும் மாடியில் 12. அப்போ இது 0 ஆகலை. ஸோ அப்போ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். 15, அதுக்கப்புறம் என்னது 50, 55 இந்த மாதிரி எப்போ உங்களுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 வருதோ அதுதான் வந்து அந்த குரூப்போட ஆர்டர். ஓகே, ஸோ அப்போ இப்போ 5 வருமா பார்த்தா 5 டைம் 5 வந்து 25 வந்து வர்றது. இப்போ 7 5 35, 35ம் மாடியில் 12 0 வரல. இப்போ 8 வச்சா 8 5 40, அதுவும் 0 வரல. அப்போ கண்டிப்பாக 12 வரும், ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 வந்தாலே 0. அப்போ 12 டைம்ஸ் 5 வந்து ஆல்வேஸ் 0. தேர்ஃபோர் இது வந்து 12. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னாக்கா நம்மளுக்கு இந்த குரூப் வந்து சைக்கிளிக் குரூப்னு தெரியும். யாரு, Z12 இது ஆல்வேஸ் சைக்கிளிக் குரூப். அப்போ நம்மளுக்கு தெரியும், சப்போஸ் சைக்கிளிக் குரூப்னா இது ஏதோ ஜெனரேட் பை சம் எலமெண்ட் தெரியும். அண்ட் தென் இந்த ரிசல்ட் என்ன சொல்லுனாக்கா, இந்த ஜெனரேட்டோட ஆர்டரும் இந்த குரூப்போட ஆர்டரும் சேமாக தான் இருக்கும். இந்த குரூப்போட ஆர்டர் யாரு 12. தேர்ஃபோர் அந்த ஆர்டர் ஆஃப் த ஜெனரேட்டர் ஷுட் பி 12 தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு யாரெல்லாம் ஜெனரேட்டர் இருப்பான்னு நமக்கு தெரியும். யாரெல்லாம் ஜிசிடி ஆஃப் K, 12 வந்து 1 இருந்ததுனாக்கா இந்த K வந்து ஜெனரேட்டர். இப்போ 5க்கும் 12க்கும் ஜிசிடி யாரு 1, ஏன்னா 5 இஸ் ஏ பிரைம் நம்பர். அப்போ இதுக்கு ஜிசிடி 1ன்றதால இந்த 5 இஸ் ஏ ஜெனரேட்டர் ஆஃப் Z12. அப்போ அந்த அப்போ ஜெனரேட்டரோட ஆர்டரும் குரூப்போட ஆர்டரும் ஈக்குவல். தேர்ஃபோர் இந்த 5ஓட ஆர்டர் என்னன்னாக்கா 12. ஸோ சிம்பிளாக நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே, ஏன்னா ஜெனரேட்டரோட ஆர்டரும் இந்த குரூப்போட ஆர்டரும் சேமாக இருக்கும். இந்த 5 இஸ் ஏ ஜெனரேட்டர் ஆஃப் Z12, ஏன்னாக்கா 5க்கும் 12க்கும் ஜிசிடி வந்து 1ன்றதால. தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 12, ஏன்னா அது குரூப்போட ஆர்டர் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பெர்முட்டேஷன் கொடுக்குறாங்க. இப்போ S6ல் ஒரு பெர்முட்டேஷன் இருக்கு. 1 goes to 3 and then 2 goes to 4, 4 goes to 6, 6 goes to 2. இதனுடைய கான்ஜுகேட் யார்? ஸோ இந்த பெர்முட்டேஷனோட கான்ஜுகேட்டா யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அது ரிசல்ட் என்னன்னா, எப்போ 2 பெர்முட்டேஷன் வந்து கான்ஜுகேட்டா இருக்கும் அப்படின்னாக்கா ரெண்டுமே சேம் சைக்கிள் டைப்பா இருக்கும். ஸோ சைக்கிள் டைப்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் என்ன தெரியுனாக்கா, எனி பெர்முட்டேஷன் ஆல்ஃபா கேன் பி ரிட்டன் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் டிஜாயின் சைக்கிள்ஸ் எழுதலாம். ஸோ τ1, τ2 எக்ஸெட்ரா இப்படி எழுதலாம்னு தெரியும். எனி பெர்முட்டேஷன் கேன் பி ரிட்டன் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் டிஜாயின்ட் சைக்கிள்ஸ். ஓகே, இப்போ சப்போஸ் அனதர் பீட், இப்போ இதோட லென்த் வச்சுங்க. இதோட லென்த் வந்து N1, இந்த பெர்முட்டேஷனோட லென்த் வந்து N2. அப்போ இந்த மாதிரி ஒரு N1 less than equal to N2 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. இதோட N3 இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி NK இந்த மாதிரி ஏதோ இருக்குன்னு வச்சுங்க. இதுதான் வந்து சைக்கிள் டைப். இந்த பெர்முட்டேஷனுடைய சிக்மா ஆல்ஃபானுடைய சைக்கிள் டைப் யாருனாக்கா N1, N2 எக்ஸெட்ரா NK. இந்த N1 யாருனாக்கா இந்த ஃபர்ஸ்ட் பெர்முட்டேஷனுடைய லென்த், இது செகண்ட் பெர்முட்டேஷன் லென்த் வந்து N2 அண்ட் so on. சப்போஸ் பீட்டான்றது அனதர் பெர்முட்டேஷன் இருக்குங்க. அது வந்து சப்போஸ் வேற ஏதோ ஒரு θ1, θ2 இந்த மாதிரி θk எதுன்னு வச்சுங்க, ஏதோ ஒன்று. இப்போ இதோட இது வந்து M1 less than equal to M2 இந்த மாதிரி சைக்கிள் டைப்ல இருக்கு. MK இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆல்ஃபா பீட்டாவும் எப்போ நம்ம கான்ஜுகேட் சொல்றோம்னாக்கா இது ரெண்டுமே சேம் சைக்கிள் டைப்பா இருக்கும்.
ஓகே, அப்போ இங்கே என்ன லென்த், இப்போ இங்கே N1 இருக்கா, அதே N1 தான் இங்கேயும் வரணும். இங்கே N2 இருக்கா, அதே N2 தான் இங்கே வரும். அந்த மாதிரி இருக்கிற லென்த் இருக்கிற பெர்முடேஷன் தான் வந்து கான்ஜுகேட்டாக நடக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, பெர்முடேஷன் வந்து 1 goes to 3, 3 goes to 1, இது ஒரு பெர்முடேஷன், இன்ட்டு 2 goes to 4, 4 goes to ஐ திங்க் 6 நினைக்கிறேன், 2 4 6, யா, ஸோ 2 4 6. இப்போ இது நம்ம ஆல்ஃபா, ஓகே, ஆல்ஃபா ஈக்குவல் டு திஸ். இப்போ இதோட சைக்கிள் டைப் என்னன்னா, இது லென்த் யாரு 2, இங்க லென்த் யாரு 3, therefore 2 less than or equal to 3. ஸோ இதான் வந்து இந்த ஆல்ஃபானுடைய சைக்கிள் டைப். இப்போ இந்த சைக்கிள் டைப்ல நம்மளுக்கு என்னென்ன பெர்முடேஷன் இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் தென் வி நோ தட் ஜென்ரலா வந்து இந்த ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு பீட்டா ஆல்ஃபா எப்போ நடக்குனாக்கா, இந்த ஆல்ஃபாவுக்கும் பீட்டாக்கும் காமன் எலமெண்ட்ஸ் இல்லைன்னா இது ஆட்டோமேட்டிக்காக காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டிஜாயின்டாக தான் இருக்கு. 1 2, 1 goes to 3, 3 goes to 1, 2 4 5 6. இதோட சைக்கிள் டைப் யாரு 2 2 2, ஏன்னா எல்லாமே லென்த் 2. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு சைக்கிள் டைப் என்ன வருதுனாக்கா 2 less than or equal to 2 less than or equal to 2ன்னு வருது. அப்போ ரெண்டுமே சேம். இந்த சைக்கிள் டைப் வந்து 2 less than or equal to 3 தான் வரணும். அப்போ இது வந்து காஞ்சிகேட்டாக வராது. இப்போ நெக்ஸ்ட் இது பாருங்க, இங்கே 4 2. அப்போ அங்கே என்ன 4 2னா நீங்கள் 2 ஃபார்மா 4ன்னு எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை நீங்கள் 2 4ன்னு எழுதிக்கலாம். ஏன் எழுதிக்கலாம்னாக்கா இந்த பெர்முடேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்த எலமெண்ட்ஸ் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த 5,6ல வரல. அப்போ இது ரெண்டுமே டிஜாயின் போது இந்த 5,6 நம்ம முன்னாடி எழுதிக்கலாம், 1 2 4 3 வந்து அடுத்து எழுதிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் 2,4 இது. அப்போ 2,4 வந்துடுது இதோட சைக்கிள் டைப், அதனால இதுவும் கிடையாது. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3,3, 3 less than or equal to 3, அப்போ இதுவும் சைக்கிள் டைப் கிடையாது. இப்போ கடைசி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கு. இந்த 4,3 4,5 வந்து முன்னாடி எழுதிக்கலாம், எனக்கு அது ரெண்டு டிஜாயின் பெர்முடேஷன் தான். 1 2 3 அண்ட் 4 5 வந்து டிஜாயின் இருக்கிறது. அந்த 4,5 முன்னாடி எழுதிக்கலாம். therefore 2 less than or equal to 3ன்னு வருது. அப்போ இதுதான் வந்து சேம் சைக்கிள் டைப் ஆஃப் திஸ் கிவன் பெர்முடேஷன். அப்போ ரெண்டுத்துக்கும் சேம் சைக்கிள் டைப், therefore ரெண்டுமே கான்ஜுகேட். ஸோ அப்போ ரெண்டு பெர்முடேஷன் எப்போ கான்ஜுகேட்டா இருக்குனாக்கா அதுக்கு சேம் சைக்கிள் டைப்பா இருக்கும். ஸோ சைக்கிள் டைப்னா நம்ம என்ன சொல்லிட்டோம். ஸோ therefore ஆன்சர் இஸ் த ஃபோர்த் ஒன். Okay, next வந்து let G be the cyclic group of order 36 and H the cyclic subgroup of order 70. Okay, then the number of homomorphism from G to H அப்படின்னு நான் பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்போ குரூப் ஆர்டர் வந்து 36ன்னு கொடுத்துருக்காங்க, சப் குரூப் ஆர்டர் வந்து 7 கொடுத்துருக்காங்க, 17. ஓகே, இதை டிவைட் பண்ணுமா ஃபர்ஸ்ட் அப்படின்னா டிவைட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா இது வந்து 18 into 2 தானே, 36ன்றது 18 into 2. பட் ஓகே, இது வேற குரூப், சப் குரூப் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ 2 சப் குரூப் இருக்கு. ஓகேவா, 2 குரூப் இருக்கு. இப்போ அந்த குரூப் என்னது, ஜி வந்து சைக்ளிக் குரூப், எல்லாமே சைக்ளிக் குரூப் கொடுத்துட்டாங்க. ஸோ ஜி வந்து சைக்ளிக் குரூப், அதோட ஆர்டர் வந்து 36. பட் எனி சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 36 தட் ஜி இஸ் ஐசோமார்பிக் டு Z36. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து Hன்றது ஒரு சைக்ளிக் குரூப், அதனோட ஆர்டர் வந்து 17 கொடுத்துருக்காங்க. therefore this size H is isomorphic to Z17 ஆயிடுது. இப்போ நம்ம Gல இருந்து Hக்கு எத்தனை டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபங்க்ஷன், எத்தனை ஃபங்க்ஷன் எத்தனை ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு தான் கொஸ்டின் Gல இருந்து Hக்கு. பட் G is isomorphic to Hன்னும் போது நம்ம எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இங்கே டிஃபைன் பண்ணலாம், எங்க Z36ல இருந்து Z17க்கு எத்தனை ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியுமோ அத்தனை ஃபங்க்ஷன் தான் இங்க. ஏன்னா G ஐசோமார்பிக் இஸ் 36. நம்மளுக்கு ரிசல்ட் என்ன தெரியும்னாக்கா இந்த Znல இருந்து Zmக்கு எத்தனை, சப்போஸ் F இஸ் a function from Zn to Zm, எத்தனை குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணலாம்னாக்கா GCD of n, n இத்தனை டிஃபைன் பண்ணலாம் நமக்கு தெரியும். இப்போ அப்போ ஆன்சர் என்ன வரும், GCD of 36க்கும் 17க்கும் GCD என்னன்னு பார்ப்போம். ஸோ இது ஆல்வேஸ் பிரைம் நம்பர். அப்போ இந்த பிரைம் நம்பர் 17 வந்து பிரைம் நம்பர், தேர்ஃபோர் அது கூட எந்த நம்பர் கூட ஜிசிடி பார்த்தாலும் 1 தான் வரப்போம். ஸோ அப்போ ஒரே ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் தான் டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா அந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எனி சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 36, இந்த ஜி வந்து ஐசோமார்பிக் டு Z36, இந்த H வந்து ஐசோமார்பிக் டு Z17. Znலேருந்து Zmக்கு எத்தனை ஹோமோமார்பிசம் இருக்குன்னு நமக்கு தெரியும், GCD of M, N. அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் G எவரி எலமெண்ட் ஆஃப் த குரூப் G இஸ் ஓன் இன்வர்ஸ், தென் அந்த குரூப் என்ன இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த குரூப்ல எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வர்ஸ் யாருனாக்கா அதே எலமெண்ட் தான். ஸோ தட் இஸ் இஃப் யூ டேக் எனி எலமெண்ட் A in G, அந்த ஏவோட இன்வர்ஸ் யாருனாக்கா ஏனே வருது.
ஸோ இந்த மாதிரி இருந்தால் அந்த குரூப்பை பற்றி என்ன சொல்ல முடியும், சைக்ளிக்கா எப்ளியனா தான். இது வந்து கண்டிப்பாக எப்ளியனா இருக்கும். ஏன்னாக்கா இப்போ நம்ம எப்ளியனா ஏபி ஈக்குவல் டு பின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ ஏபின்றது ஒரு எலமெண்ட். ஓகேவா? அதனால அதோட இன்வெர்ஸ் ஈக்குவல் டு அதே தான் இருக்கும். ஏன்னா எல்லா எலமெண்டோட இன்வெர்ஸும் அதே தான். அப்போ இந்த ஏபி என்ற எலமெண்டோட இன்வெர்ஸ் வந்து ஏபியாக தான் இருக்க முடியும். But AB inverse nothing but by the known result AB inverse equal to B inverse A inverse. But B inverse nothing but B. ஏன்னா எல்லா எலமெண்ட்டும் அதோட இன்வெர்ஸ் யாரும் B தான். அதே மாதிரி A inverse யாரும் A. Therefore AB equal to BA for all AB. Therefore G is a Abelian group. ஸோ அப்போ ஒரு குரூப்ல எல்லா எலமெண்டோட இன்வெர்ஸ் அதே இருந்துன்னா அந்த குரூப் வந்து Abelian குரூப்பாக தான் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து if G is an infinite cyclic group. ஓகே, அப்போ இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப்னா அந்த ஜி ஐசோமார்பிக் யாரு, செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ் ஆயிடுது. தென் விச் ஒன் இஸ் நாட் கரெக்ட் ஆன்சர்? எவ்ரி சப் குரூப் இஸ் சைக்ளிக், தட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஏன்னா சப் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக்ன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ இது கரெக்ட். எவ்ரி சப் குரூப் இஸ் எப்ளியன், ஏன்னா எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் எப்ளியன். தேர்ஃபோர் சப் குரூப்பும் எப்ளியனாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா சப் குரூப்பும் நம்மளுக்கு சைக்ளிக் தெரியும், சைக்ளிக் அந்த எப்ளியன். தேர்ஃபோர் திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ எவ்ரி சப் குரூப் இஸ் நார்மல், அதுவும் கரெக்ட் தான். ஏன்னாக்கா அது எப்ளியன் ஆயிடும். எப்ளியன்ல எல்லா சப் குரூப்பும் நார்மல் சப் குரூப். ஏன்னா இந்த குரூப்பே சைக்ளிக் குரூப், எல்லா சைக்ளிக் குரூப்பும் எப்ளியன் குரூப், எப்ளியன் குரூப்ல எல்லா சப் குரூப்பும் நார்மல் சப் குரூப். இந்த 3யும் கரெக்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஜி விச் இஸ் நாட் ஐடென்டி தவிர எலமெண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அது ஜெனரேட்டரா இருக்குன்றாங்க. ஸோ அது இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், இசட்டே எடுத்துங்க. ஐடென்டி தவிர எல்லா எலமெண்ட்டும் ஜெனரேட்டர் சொல்றாங்க. ஆனால் நம்மளுக்கு இசட் வந்து சைக்ளிக் குரூப் தெரியும், இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப். அதுக்கு ரெண்டு ஜெனரேட்டர்ஸ் தான், 1 - 1 தான் ஜெனரேட்டர்ஸ். ஆனால் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுது, இஃப் டேக் எனி எலமெண்ட் நான் ஜீரோ எலமெண்ட், அப்போ இங்கே 2 எடுத்தீங்கன்னா 2வும் ஜெனரேட்டர் சொல்றாங்க இந்த இசட்டுக்கு. நம்ம இசட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா இது ஐசோமார்பிக் இசட்னு ஆயிடும். ஆனால் 2 வந்து ஜெனரேட்டர் கிடையாது. ஏன்னாக்கா எந்த எலமெண்ட்டையும் 2ஓட மல்டிப்ஸாக எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்து 2ஓட மல்டிப்ஸாக எழுத முடியாது, 2 டைம்ஸ் சம் இன்டிஜர்ஸ் கேன்னு எழுத முடியாது. ஸோ தேர்ஃபோர் ஃபால்ஸ் எதுனாக்கா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து நாட் கரெக்ட். ஓகே, எல்லா எலமெண்ட்டும் ஜெனரேட்டாக இருக்காது. எவரி நான் ஐடென்டி எலமெண்ட் வந்து ஜெனரேட்டாக இருக்காது. ஸோ தட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டெஃபினிஷன், இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன, சப்போஸ் இஃப் கே இஸ் அ கர்னல் ஆஃப் த குரூப் ஹோமோமார்பிசம் எஃப் டு ஜி, ஜி ஃப்ரம் எஃப் இஸ் ஃப்ரம் ஜி டு ஹெச், தென் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கர்னல்னா என்னன்னா யாரெல்லாம் ஐடென்டி எலமெண்ட்டுக்கு மேப் ஆகணும் அவனுடையது. அது வந்து கிளியரா அது வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்கும். ஓகே, கண்டிப்பா கர்னல் வந்து ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப், தட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கே ஈக்குவல் டு சிங்கிள்டன் இ ஃபார் சம் ஹோமோமார்பிசம் அது கண்டிப்பா இருக்கும். ஏன்னாக்கா நீங்க ஐடென்டி ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே சேம் குரூப்பா எடுத்து ஜி எடுத்து ஐடென்டி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சிங்கிள்டன் இயா இருக்கும். ஃபார் சம் ஹோமோமார்பிசம், எல்லா ஹோமோமார்பிசம் கிடையாது. ஃபார் சம் ஹோமோமார்பிசம் இந்த ஜி இது வந்து சிங்கிள்டன் இயா இருக்கலாம். இப்போ நீங்க ட்ரிவியல் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணீங்கன்னா அது வந்து ஹோல் செட்டே இருக்கலாம். தேர்ஃபோர் எல்லாமே ட்ரூ. ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ்னு சொல்றதுக்கு நாம ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும், அதனுடைய கர்னல் வந்து நான் எபிலியனா வர மாதிரி. அப்போ என்ன அது அப்படின்னு பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு நான் எபிலியனாலே நம்ம மைண்ட் எங்கே போகணும் அப்படின்னாக்கா இதில் தான் போகணும், எங்கே எஸ்என்ல தான் போகணும். ஓகே, ஸோ அது எப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ எஸ்என்ல இருந்து இந்த Z2 இருக்கு, Z2 either 0 or 1. Okay, இப்போ we define a function f from the symmetric group Sn to the 2 point set இருக்குல்ல, இல்லைன்னா இந்த குரூப் எடுத்துங்க -1, 1. இது வந்து குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் பொறுத்து இந்த குரூப்னு தெரியும். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போறோம். இந்த f ஆஃப் இங்கே ஏதோ ஒரு பெர்முடேஷன் சிக்மான்னு எடுக்கணும். இது எப்படி டிஃபைன் பண்ணா, இதுக்கு 2 பாசிபிள் இருக்கு. சிக்மா வந்து ஈவன் பெர்முடேஷனாகவும் இருக்கலாம், ஆட் பெர்முடேஷனாகவும் இருக்கலாம். நம்மளுக்கு ஈவன் ஆட்னா என்னன்னு தெரியும். ஓகே, ஸோ ஈவன் பெர்முடேஷன் தான் 1க்கு போகுது, ஆட் பெர்முடேஷன் தான் -1க்கு போகுதுன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து கிளியராக நீங்கள் ஹோமோமார்பிசம் செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய கர்னல் யாருனாக்கா யாரெல்லாம் 1க்கு மேப் ஆகணும். ஏன்னா அங்கே கோடொமைனுடைய மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி யாரு 1. therefore கர்னல் ஆஃப் எஃப் யாருனாக்கா set of all permutation such that f of that permutation equal to 1ன்னு வரும். அப்போ எப்போ நம்மளுக்கு f of சிக்மா 1 வருதுனாக்கா அந்த சிக்மா வந்து ஈவனா இருந்தா, அப்போ நம்மளுக்கு தெரியும் set of all ஈவன் பெர்முடேஷன் தான் யாரு an. therefore இந்த கர்னல் ஆஃப் திஸ் வந்து an. பட் நம்மளுக்கு கர்னல் கிடைச்சிச்சு, ஆனால் an வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், இது ஒரு நான் எபிலியன் குரூப். ஸோ அப்போ கர்னல் வந்து எபிலியன் குரூப்ன்றது தான் தப்பான ஸ்டேட்மெண்ட்.
ஸோ திஸ் இஸ் எபிலியன் குரூப்ன்றாங்க. நம்மளுக்கு ஒரு ஹோமோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ணோம், அதனுடைய கர்னல் வந்து A4 வந்தது. A4 வந்து ஒரு நான் எபிலியன் குரூப். ஸோ அப்போ எபிலியன் குரூப்ன்றது தான் நாட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, let H be a finite subset of a group G and has a 4 elements. அது வந்து சப் குரூப்னு சொல்லலை, ஓகேங்களா. H வந்து ஒரு ஃபைனிட் செட்டு, அதில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த H வந்து எப்போ சப் குரூப்பாக இருக்காது. ஸோ தென் H இஸ் நாட் ஏ சப் குரூப் ஆஃப் G இஃப் இந்த எந்த கண்டிஷன் இது நடந்ததுன்னா அந்த H வந்து சப் குரூப்பாக இருக்காது. ஆனால் அந்த Hோட ஆர்டர் வந்து 4. ஓகே, ஸோ என்ன வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஃபைனைட் குரூப்பாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் சொல்ல முடியாது, இருக்கலாம். ஏன்னாக்கா அது நீங்கள் இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் இது எடுத்துக்கலாம். யார் +r - 1, இப்போ 1 - 1 I - I, இது வந்து சப்செட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் C ஸ்டார்னு வச்சுங்க. ஓகே, இதோட இப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், இது ஒரு இன்ஃபைனைட் குரூப் தெரியும். இதுதான் H நம்ம H. ஓகே, H இஸ் சப்செட் ஆஃப் C ஸ்டார் வந்துடுது. Hல 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதுலேருந்து இதை நம்ம எப்போ சைக்ளிக், இது வந்து நாட் சப் குரூப் இஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க, அந்த G வந்து இன்ஃபைனைட் குரூப்பாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது நாட் சப் குரூப்னு சொல்கிறாங்க, இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த C வந்து இன்ஃபைனைட், C ஸ்டார் வந்து ஒரு இன்ஃபைனைட் குரூப் தான், ஆனால் இங்கே 4 எலமெண்ட்ல உள்ள H வந்து சப் குரூப்பாக இருக்கு. therefore ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு, ஓகே இப்போ தேர்ட் ஆப்ஷன் ஈஸியாக பார்த்துலாம். இப்போ சப்போஸ் Gயோட ஆர்டர் வந்து 4 இருந்தால் அந்த H வந்து சப் குரூப்பாக இருக்காதா அப்படின்னா, H வந்து சப்செட் ஆஃப் G இருக்குது, Hலயும் 4 எலமெண்ட்ஸ் இருந்தாங்க, H ஈக்குவல் Gனே மாறிடும். therefore H குரூப், therefore சரி G குரூப், அதனால H சப் குரூப் ஆயிடும். அதனால இந்த கண்டிஷன் இருந்தால் H வந்து சப் குரூப்பாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னாக்கா அது H ஈக்குவல் டு Gன்னு ஆயிடும். ஏன்னா Hலயும் 4 எலமெண்ட்ஸ் இருக்கு, Gலயும் 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. H இஸ் சப்செட் ஆஃப் G, therefore H ஈக்குவல் Gன்னு ஆயிடும் இந்த கேசஸ்ல. therefore ஆட்டோமேட்டிக்காக அது குரூப் ஆயிடும். ஆனால் நம்மளுக்கு சப் குரூப்பாக இருக்கக்கூடாது H. அப்போ எந்த கண்டிஷன் கொடுத்தா நம்மளுக்கு சப் குரூப்பாக வராது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக சப் குரூப் ஆயிடும். இப்போ G is isomorphic to the permutation group Sn where n greater than or equal to 4. இது இருந்தால் கண்டிப்பாக அந்த H வந்து சப் குரூப்பாக இல்லாமல் போகுமானா அப்படி கிடையாது. ஏன்னா எனி குரூப் இஸ் ஐசோமார்பிக் சப் குரூப் ஆஃப் இதுதான் வரப்போகுது. ஏன்னா கண்டிப்பாக Hோட இந்த Gயோட கார்டினாலிட்டி கண்டிப்பாக 4 இருக்கும். ஏன்னா H இஸ் a subset of G. Hல 4 எலமெண்ட்ஸ் இருக்கிறதால இந்த Gயோட கார்டினாலிட்டி அட்லீஸ்ட் 4 இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே இந்த கண்டிஷன் வந்து அட்லீஸ்ட் இந்த என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது பாசிபிளாக இருக்குது, இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. கண்டிப்பாக இது இருந்தால் H வந்து சப் குரூப்பாக இருக்காது. ஏன்னாக்கா இப்போ 26 எப்படி எழுதலாம், ப்ராடக்ட் பிரைம்ஸாக எழுதி பார்ப்போமே. ஸோ 26 எப்படி எழுதலாம்னாக்கா 26 ஈக்குவல் டு 13 × 2. அப்போ இங்கே நம்மளுக்கு தெரியும், சப்போஸ் அந்த H சப் குரூப்பாக இருந்தால் அந்த 4 டிவைஸ் அந்த Hோட ஆர்டர் வந்து 4 டிவைஸ் குரூப்போட ஆர்டர் 26 இப்படி நடக்கணும். ஆனால் இது நடக்காது. எனக்கு இங்கே 4 ஃபேக்டரே கிடையாது. 26 4 ஃபேக்டரே கிடையாது. அப்போ கண்டிப்பாக 4 டிவைட் பண்ணாது. அப்போ கண்டிப்பாக அந்த H வந்து சப் குரூப்பாக இருக்காது. ஏன்னா சப் குரூப்பாக இருந்தால் குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணியாகும். அந்த குரூப் ஆர்டர் 24 இருக்கும். அப்போ இந்த 4 வந்து டஸ் நாட் டிவைட் 26. அப்போ கண்டிப்பாக வந்து ஆர்டர் 26 இருந்தால் கண்டிப்பாக அந்த 4 ஆர்டர்ல இருக்க செட் வந்து சப் குரூப்பாகவே இருக்காது. பிகாஸ் ஆஃப் லெக்ரான்ஜ் தியரத்தை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் சாய்ஸ் ஃபார் குரூப் ஆர்டர் G வந்து 26 இருந்தால். இஃப் யூ டேக் எனி சப்செட் ஆஃப் 4 எலமெண்ட்ஸ் இஸ் நாட் ஏ சப் குரூப். ஏன்னா அது டிவைட் பண்ணாது. பை லெக்ரான்ஜ் தியரத்தை வந்து குரூப் ஆர்டர் டிவைட் பண்ணுவோம், அது டிவைட் பண்ணாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இது சிம்பிள் தான். இந்த -1 எலமெண்ட்டோட ஆர்டர் என்ன? அப்போ இது பிளஸ் பொறுத்து குரூப்பு. இந்த -1 எத்தனை டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணால் 0 வரும் பாரலாம். இல்லைன்னா இது யாருனாக்கா அந்த -1 இஸ் ஜெனரேட்டர் ஆஃப் Z. இந்த இசட்டோட ஜெனரேட்டர் இது. அப்போ நம்மளுக்கு தெரியும் ஜெனரேட்டரோட ஆர்டரும் குரூப்போட ஆர்டரும் சேம்னு தெரியும். அப்போ குரூப்போட ஆர்டர் வந்து இன்ஃபைனைட், தேர்ஃபோர் இந்த -1ஓட ஆர்டர் வந்து இன்ஃபைனைட்னு எழுதிடும் டைரக்டா. ஏன்னா இது ஜெனரேட்டர், ஒன் ஆல்சோ ஜெனரேட்டர், -1 ஆல்சோ ஜெனரேட்டர். தேர்ஃபோர் -1ஓட ஆர்டர் வந்து இன்ஃபைனைட், 1ஓட ஆர்டரும் இன்ஃபைனைட். ஈவன் நீங்க நான் ஜீரோ எலிமெண்ட் எது எடுத்தாலும் இசட்ல வந்து இன்ஃபைனைட் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து the kernel of the homomorphism f from z, +2 r star, plus determined by f of x equal to 2 power x. இந்த ஃபங்க்ஷன் உடைய கர்னல் யார் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். we got to find the kernel of this function. என்ன ஃபங்க்ஷன்? ஸோ
f is a function from z to r star, non-zero real number. The function defined by f of x equal to 2 power x. இப்போ kernel definition அது kernel of f set of all n in z such that f of n equal to இங்க கோட மேல ஐடென்டிட்டி எலிமெண்ட் யாரு 1, அந்த 1 தான் எழுதணும். So this is equal to set of all n in z such that f of n யாரு 2 power n equal to 1. So அப்ப 2 power n equal to 1னா n என்னவா இருந்தா 2 power 1 கிடைக்கும்னா n 0வா இருந்தா தான் நமக்கு கிடைக்கும், தவிர வேற எதுவும் கிடைக்காது. Therefore this is equal to just singleton 0 தான். அப்ப kernel of this function is singleton 0. இன்னும் சொல்ல போனா இந்த function to 1 1 function. நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு என்னன்னாக்கா kernel is singleton 0 if and only if so kernel of the function is contains only the identity element e if and only if f is a 1 1 function. The f of x equal to 2x வந்து 1 1 function. ஏன் 1 1 function நமக்கு தெரியும், f of x equal to f of y னா we have to show that x equal to y. So f of x equal to f of y, this implies that 2 power x equal to 2 power y. So ரெண்டு பக்கம் log base 2 எடுத்தீங்கனாக்கா x equal to y னு வரும். Therefore it's a 1 1 function. 1 1 வந்தாலே trivial, அந்த kernel வந்து trivial. Therefore இங்க வந்து டொமைன் வந்து யாருனாக்கா நேச்சுரல் நம்பர் இன்டிஜர்ஸ், அதனால அங்க ஐடென்டிட்டி எலிமெண்ட் யாருனாக்கா 0. Therefore இதோட வேல்யூ என்னன்னாக்கா 0. இப்போ நெக்ஸ்ட் ஸோ பைனரி ஆப்ரேஷன் என்ன, அதாவது சில எக்ஸாம்பிள் இப்படி சிம்பிளாகவும் கேட்பாங்க. ஸோ பைனரி ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ்னா என்னது, எஸ்னா என்னது, இட்ஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஸ் கிராஸ் எஸ் டு எஸ். ஸோ அப்போ என்னது, இட்ஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஸ் கிராஸ் எஸ் டு எஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா பைஜெக்ஷன் சரி ஃபங்க்ஷன் அந்த பைஜெக்ஷன் இருக்க அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஸ் கிராஸ் எஸ் டு எஸ் இருந்தால் அதுக்கு பேர் தான் பைனரி ஆப்ரேஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் த குரூப் இசட். இசட்ல ரெண்டே ஜெனரேட்டர்ஸ் தான் இருக்கு, -1 +1. தேர்ஃபோர் ஆன்சர் வந்து 2. ஏன்னா நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர் இஸ் 2. இப்போ நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் த சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 15. 15ல எத்தனை ஜெனரேட்டர்ஸ் இருக்கு அப்படி, ஆனால் சைக்ளிக் குரூப்பா இருக்கணும், அந்த சைக்ளிக் குரூப்ல எத்தனை ஜெனரேட்டர்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ நம்மளுக்கு தெரியும் அப்போ இசட்15ல யாரெல்லாம் ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இசட்15ல நம்மளுக்கு தெரியும் சப்போஸ் கே இஸ் ஏ ஜெனரேட்டர்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் வேணும், அந்த கேக்கும் அந்த 15க்கும் ஜிஎஸ்டி வந்து 1 இருக்கும். ஸோ அப்போ எந்த மாதிரி ஹவு மெனி கேஸ் அது எத்தனை கே வந்து ஜிசிடி வந்து இருக்குன்னா பை ஆஃப் 15 ஒரு ரிசல்ட் இருக்கு. ஸோ பை ஆஃப் 15 இது எப்படி எழுதலாம்னா பை ஆஃப் 15 வந்து 3 × 5 எழுதலாம். ஸோ இது ரெண்டு ஜிசிடி 1ன்றதால இது எப்படி எழுதலாம், பை ஆஃப் 3 × பை ஆஃப் 5. பை ஆஃப் எ பிரைம் நம்பர் இஸ் p - 1. therefore பை ஆஃப் 3 is 2 and then pi of 5 is 4. therefore 8. so there are 8 generators are there. so answer is 8. அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் சிலதான் சிம்பிளா தான் கேட்பாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிங் தியரியில கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரிங்னா என்ன, சப் ரிங்னா என்ன, ஐடியல், பிரைம் ஐடியல், மேக்ஸிமல் ஐடியல், கோஷன் ரிங். ஸோ குயிக்கா இது ஆல்ரெடி ரிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஸோ அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஓகே, இப்போ ரிங்னா என்ன. ஸோ முன்னாடி குரூப்ல ஒரு ஆப்ரேஷன் பார்த்தோம், இங்க 2 பைனரி ஆப்ரேஷன் பார்க்கிறோம். தட் இஸ் செட் ஆர் வித் 2 பைனரி ஆப்ரேஷன். ஒன் இஸ் அடிஷன், அனதர் ஒன் இஸ் மல்டிப்ளிகேஷன். இது வந்து ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ்ஸை பொறுத்து ஆர் கமா பிளஸ் வந்து எப்ளின் குரூப்பா இருக்கணும். அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பொறுத்து செமி குரூப்பா இருக்கும். செமி குரூப்னா ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபை த அப் டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து செமி குரூப். அப்புறம் தேர்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் எடுத்துக்கணும், 2 டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ்னா என்னது, அந்த அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்குள்ள ரிலேஷன் தான் சொல்ல போகிறோம். ஸோ ஏ இன்டூ பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்டூ பி பிளஸ் ஏ இன்டூ சி ரைட் டிஸ்ட்ரிபியூஷனில். அப்புறம் ஏ பிளஸ் பி டைம்ஸ் சி ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் சி பிளஸ் பி டைம்ஸ் சி. ஸோ இது வந்து ரைட் டிஸ்ட்ரிபியூட்ல அண்ட் லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்ல. இது மூணுமே சாட்டிஸ்ஃபைனா வி சே திஸ் இஸ் எ ரிங். ஸோ சப்ரிங் என்னது, எஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் ஆர். வி சே எஸ் இஸ் எ சப்ரிங் ஆஃப் ஆர் இஃப் எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேம் அடிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் இது வந்து ரிங்கா இருந்ததுன்னா தென் வி சே இஸ் ஏ சப்ரிங் சொல்றோம். ஸோ அந்த ரிங்கை வந்து எப்போ காம்படிட்டிவ் ரிங் சொல்றோம்னாக்கா ஏபி ஈக்குவல் டு பிஏ ஃபார் ஆல்
A, B with respect to multiplication பொறுத்து அது எபிலியன் குரூப்பா இருந்தனாக்கா சரி இந்த கண்டிஷன் எபிலியன் குரூப்ல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா we say the ring R is a commutative ring. அந்த ரிங்ல வந்து அந்த ஐடென்டிட்டி தட் இஸ் 1.a equal to a.1 equal to a அது நடக்குனா ஃபார் ஆல் ஏக்கு அந்த ஒன்னுக்கு பேர் வந்து ஐடென்டிட்டி பேரு. அந்த ஒன்னு வந்து இந்த ஆர்ல இருந்தா we say R is a ring with ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடியல்னா என்ன? ஸோ ஐடியல்னா என்ன நம்ம டெஃபினிஷன்? ஸோ I is a subset of R, we say is an ideal if ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த I வந்து சப்ரிங்காக இருக்கணும். அப்புறம் செகண்ட் வந்து என்னன்னாக்கா எந்த எலமெண்ட் வந்து A வந்து ஐயில் எடுத்து R வந்து ஆர்ல எடுத்தீங்கன்னாக்கா அந்த ப்ராடக்ட் ஏஆர் ஆர் டைம்ஸ் ஏ ரெண்டுமே வந்து அந்த ஐயில் இருந்துன்னா we say I is an ideal பார்த்தோம் டெஃபினிஷன். இப்போ நெக்ஸ்ட் பிரைம் ஐடியல்னா என்ன, மேக்ஸிமம் ஐடியல்னா என்ன? ஸோ பிரைம் ஐடியல் we call P. ஓகே, ஸோ ஒரு ஐடியல் வந்து எப்போ பிரைம் ஐடியல் சொல்கிறோம்? பிரைம் ஐடியல்னா ஃபர்ஸ்ட் அது ஐடியலாக இருக்கணும், அது தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ P should be ஐடியலாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த P வந்து நாட் ஈக்குவல் டு த ஹோல் ரிங், அந்த ஹோல் ரிங்காக இருக்கக்கூடாது, அது ஒரு கண்டிஷன். அப்புறம் வந்து இஃப் டேக் எனி டூ எலமெண்ட்ஸ் A, B வந்து ஆர், அந்த ப்ராடக்ட் ஏபி வந்து இந்த ஐடியில் இருந்துன்னா இம்ப்ளைஸ் எய்தர் ஏ வந்து இருக்கணும், எய்தர் A belongs to P or B belongs to P. ஸோ இது இருந்தாலும் ஸோ இதான் வந்து பிரைம் ஐடியல். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிரைம் ஐடியல்ஸ் இன் இசட்ல பிரைம் ஐடியல்ஸ் தான் யாருனாக்கா இஃப் யூ டேக் P is a prime, this P is a subset of Z, this is a prime ideal, and then you take single and zero is also a prime ideal in Z. இப்போ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமல் ஐடியல்லாம் என்னன்னாக்கா ஸோ M is a subset of R is said to be maximal ideal if there is no ideal in between M and R. இந்த M தான் மேக்ஸிமலாக இருக்கும், இந்த M-க்கும் இந்த ஆர்க்கு நடுவில் வேற ஏதோ ஒரு ஐடியல் ஜேன்னு இருந்ததுன்னா இந்த ஜே ஷுட் பி ஈக்குவல் டு ஒன்று எம்ஆ இருக்கணும் அல்லது இந்த ஜே ஈக்குவல் டு ஆர்ஆர் இருக்கணும். தட் இஸ் திஸ் இஸ் அ பிக்கர் ஐடியல். தெர் இஸ் நோ ப்ராப்பர் ஐடியல் இன் பிட்வீன் எம் அண்ட் ஆர்னா திஸ் எம் இஸ் கால்டு மேக்ஸிமல் ஐடியல். ஸோ அகைன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மேக்ஸிமல் ஐடியல் இசட்ல யார் மேக்ஸிமல் ஐடியல்னா அகைன் பி இசட் வேர் பி இஸ் எ பிரைம் வந்து இஸ் எ சப்செட் ஆஃப் இசட் இஸ் எ மேக்ஸிமல் ஐடியல். ஆனால் சிங்கிள் அண்ட் ஜீரோ வந்து மேக்ஸிமல் ஐடியல் கிடையாது, ஏன்னா சிங்கிள் அண்ட் ஜீரோ இஸ் கண்டெய்ன்ட் இன் ஆல் த பி இசட். அப்போ அதை விட பெருசாக ஒரு ஐடியல் நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த சிங்கிள் அண்ட் ஜீரோ வந்து பிரைம் ஐடியல் பட் நாட் மேக்ஸிமல் ஐடியல் இன் இசட்ல. ஸோ இதுதான் வந்து ரிசல்ட். வேற நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், நம்ம பிரைம் ஐடியல்லாம் என்ன மேக்ஸிமல் ஐடியல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கோஷன்ட் ரிங்னா அதே தான். ஸோ ஒரு ஐடியல் இருந்ததுன்னா we can define the quotient set. So I is a subset of R is an ideal. இப்போ இந்த R by I என்றது collection of all right coset, that is set of all A plus I, ஏன்னா அது பிளஸ் பொறுத்தான் குரூப். set of all A plus I such that A belongs to R. ஸோ இந்த செட்டில் R by I ரெண்டு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷன். ஏன்னா நம்ம ரிங்கா ஃபார்ம் பண்ணால் ரெண்டு ஆப்ரேஷன் வேணும். ஸோ A plus I இந்த ரெண்டு கோசெட் எப்படி நம்ம ஆட் பண்ணுறோன்றது யூஸ்வலாக நம்ம படிச்சிருப்போம். இஸ் நத்திங் பட் A plus B plus I. ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் ரெண்டு கோசெட்டுக்குன்னா A plus I times B plus I equal to AB plus I. So with respect to these two operation, this R comma I, R by I with respect to plus and then multiplication is a ring. இந்த ரிங்கு பேர் தான் என்னது கோஷன் ரிங்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபேக்டர் ரிங்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்டெக்ரல் டொமைனா என்ன? ஸோ when we say so definition for integral domain shortly we denoted by ID means integral domain. ஸோ அதுக்கு வந்து என்னது ஆர் வந்து என்ன இருக்குனாக்கா காமுடேட்டிவ் ரிங்காக இருக்கும். காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. commutative ring with identity இருக்கணும். then it has no zero divisor and it has no zero divisor. zero divisor இருக்கக்கூடாது. zero divisorனா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜீரோ டிவைசர் when we say A வந்து நம்ம எப்போ ஜீரோ டிவைசர் சொல்கிறோம்னாக்கா ஸோ ஃபர்ஸ்ட் அந்த A வந்து நான் ஜீரோவாக இருக்கும். ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் எப்போ நம்ம ஜீரோ டிவைஸ் சொல்கிறோம்னாக்கா தேர் இஸ் அனதர் நான் ஜீரோ எலிமெண்ட் கிடைக்கவும் such that அந்த ப்ராடக்ட் வந்து ஜீரோ இருக்கும். ஸோ AB ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அந்த மாதிரி கிடைச்சுன்னா தட் we say A is a ஜீரோ டிவைசர். ஒரு காமுடேட்டிவ் ரிங் வித் ரிங்கில் வந்து காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டியில் வந்து ஐடென்டிட்டியில் வந்து ஜீரோ டிவைசர் இல்லைன்னா அதுக்கு பேர் தான் இன்டெக்ரல். ஸோ அப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன் யாருனாக்கா
set of all integers is an integral domain. Okay, அப்புறம் நீங்கள் எஃப் ஃபீல்டு எடுத்தீங்கன்னாக்கா அது இன்டெக்ரல் டொமைன். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டெக்ரல் டொமைன். அதேமாதிரி ஆறு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாமே இன்டெக்ரல் டொமைன் தான். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் ஆறுனாலே ஆர் கமா ப்ளஸ் கமா டாட்னு அர்த்தம். ரிங்குனாலே ரெண்டு ஆப்ரேஷன் இருக்குது, ஒன்று மல்டிபிகேஷன் ஒன்று அடிஷன். பட் நாட் இன்டெக்ரல் டொமைனுக்கு எக்ஸாம்பிள் யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா இஸ் நாட் இன்டெக்ரல் டொமைன். இஃப் யூ டேக் பெட்டர் 2x2 மேட்ரிக்ஸஸ், ஸோ செட் ஆஃப் ஆல் 2x மேட்ரிக்ஸ் ஓவர் வந்து இஸ் நாட் இன்டெக்ரல் டொமைன். ஏன்னாக்கா இது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி நடக்காது. அப்புறம் இந்த 2z வந்து இன்டெக்ரல் டொமைன், 2z இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. ஏன்னாக்கா இதில் ஐடென்டி இந்த ஒன்று கிடையாது. காம்படிட்டிவ் ரிங் வித் ஐடென்டி இருந்து இட் இஸ் நோ ஜீரோ டிவிஷன் இருந்தால் தான் இன்டெக்ரல் டொமைன். 2z வந்து எல்லாமே நடக்கும், ஆனால் எக்ஸப்ட் ஐடென்டி கிடையாது. அதனால 2z இஸ் நாட் இன்டெக்ரல் டொமைன். ஓகே, ஸோ இது வந்து இதுவும் இஸ் நாட் இன்டெக்ரல் டொமைன், ஏன்னா காம்படிட்டிவ் நடக்கல. ஓகே, இங்கே யூனிட்டி இருக்குது, இங்கே காம்படிட்டிவ், இங்கே யூனிட்டி இல்லை, இங்கே காம்படிட்டிவ் இல்லை. ஓகே, ஜீரோ டிவிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் Z6 எடுங்க. இங்கே யூனிட்டி இருக்குது, காம்படிட்டிவ் இருக்குது, ஆனால் இங்கே ஜீரோ டிவிஷன் இருக்குது. யாருங்க ஜீரோ டிவிஷனா 2 நான் 0 3 நான் 0, ஆனால் ப்ராடக்ட் பண்ணால் 6 மாடியூல் 6 எடுத்தால் 0 வருது. அப்போ 2 நான் 0 எடுத்த ப்ராடக்ட் பண்ணால் 0 வருது. தேர்ஃபோர் இட் ஹாஸ் ஜீரோ டிவிஷன். அப்போ Z6 இன் ஜென்ரலாக வந்து Zn வேர் n இஸ் ஏ காம்போசிட் நம்பராக இருந்தால் தென் Zn இஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். ஸோ திஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஈக்விவலென்ட் டொமைனா என்ன, PID UFDனா என்னன்னு. ஸோ அதுக்கப்புறம் இர்ரெடியூசிபிள் பாலினாமியல், அப்புறம் அதுக்கு இர்ரெடியூசிபிள் ஏலியன் செக் பண்ணுறதுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்றத குயிக்காக பார்த்துருவோம். ஸோ இப்போ இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இது வந்து கோஷன் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ப்ளீஸ் வெயிட் 1 minute. ஈக்விவலென்ட் டொமைன் என்ன பார்ப்போம். ஈக்விவலென்ட் டொமைன் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, ஒரு ஈக்விவலென்ட் டொமைன் வி ஷார்ட்லி டினோட் ED. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் அந்த ரிங்கிலேருந்து 0 ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த செட்லேருந்து செட் ஆஃப் ஆல் நான் நெகட்டிவ் அந்த கிரேட் தான் கிடைச்சோம். ஓகே, ஒன்லி நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம், எனி ஃபங்க்ஷன். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் அந்த E of A is less than or equal to E of AB for all A comma B in the ring R difference 0. And then second one division another, that is A equal to BQ plus R, where either R equal to 0 or E of R is less than okay, not less than or equal to, strictly less than R of B. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்மளால டிஃபைன் பண்ண முடியுதுன்னா we say this ring R is, இங்கே R should be இன்டெக்ரல் டொமைனாக இருக்கணும். ஓகே, எல்லா ரிங்கும் கிடையாது, R should be இன்டெக்ரல் டொமைனாக இருந்து அந்த இன்டெக்ரல் டொமைனில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா we say R is a ஈக்விவலென்ட் டொமைன் பேர். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈக்விவலென்ட் டொமைன் யார் பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். அகைன் F வந்து ஃபீல்டு, எனி ஃபீல்டு F is a field is an ஈக்விவலென்ட் டொமைன். And then F of X, F is a field இருந்ததுன்னா F of X set of all polynomials is a ஈக்விவலென்ட் டொமைன். ஸோ அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈக்விவலென்ட் டொமைன். ஸோ நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஐடியல் டொமைன் அப்படின்னா ரிங் ஒரு இன்டெக்ரல் டொமைன் R வந்து ஒரு இன்டெக்ரல் டொமைன். ஸோ இந்த இன்டெக்ரல் டொமைனை நம்ம எப்போ பிரின்சிபல் ஐடியல் டொமைன் அப்படின்னு சொல்றோம்னாக்கா, இஃப் யூ டேக் எனி ஐடியல் ஐன்னு ஒரு ஐடியல் வந்து ஆர்ல எடுத்தீங்கன்னாக்கா அந்த ஐ வந்து ஸ்பேண்ட் பை சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ எவரி ஐடியல் இஸ் பிரின்சிபல் ஐடியல். இது பேர் வந்து பிரின்சிபல் ஐடியல்னு அர்த்தம். அந்த ஐடியல் வந்து ஒரே ஒரு எலமெண்டால ஸ்பேன் பண்ணிச்சுன்னா அந்த ஐடியல் பேர் வந்து பிரின்சிபல் ஐடியல். இஃப் யூ டேக் எனி ஐடியல் ஐ இஸ் பிரின்சிபல், தென் வி சே திஸ் இன்டெக்ரல் டொமைன் இஸ் பிரின்சிபல் ஐடியல் டொமைன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ஐடியல் டொமைன் வந்து சிம்பிளாக வந்து இசட். ஏன்னா இசட்ல எந்த ஒரு ஐடியல் ஏற்றாலும் அது NZ ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக NZ யாருனாக்கா ஸ்பேண்ட் பை N. தேர்ஃபோர் எவரி ஐடியல் இஸ் பிரின்சிபல். தேர்ஃபோர் இது வந்து என்ன ஆகிடும், PIDன்னு ஆகிடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபீல்டு F ஃபீல்டாக இருந்தால் இதில் ரெண்டே ஐடியல்ஸ் தான் இருக்குது. ஒன்று சிங்கிள்டன் 0, ஸோ அனதர் ஒன் இஸ் ஹோல் செட். இது ரெண்டு இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஐடியல்ஸ் தான். ஒன்று சிங்கிள்டன் 0, இன்னொன்று வந்து ஹோல் செட். Singleton 0 is spanned by singleton 0. The whole set is spanned by the unit element 1. Therefore, every ideal is spanned by single element. Therefore, the F field and the F வந்து யாரு PID ஆகும் இருக்கும். ஓகே, பட் நாட் PID க்கு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட். Z of X, set of all polynomials over the integers is not PID. ஏன் இது நாட் PIDனா
அப்போ இதில் ஏதோ ஒரு ஐடியில் வந்து ஜென்ரேட் பை 2 எலமெண்ட்ஸோ இல்லை 3 எலமெண்ட்ஸோ இருக்கும் போது அந்த எலமெண்ட்ஸ் ஐடியில் யாருனாக்கா ஐடியில் ஜென்ரேட் பை 2, x. இதுதான் என்ன மீனிங்னாக்கா செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். அதனுடைய கான்ஸ்டன்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃபார்ம் ஐடியல். தேர்ஃபோர் இந்த ஐடியில் வந்து 2 எலமெண்டால ஸ்பேன் பண்ணுது. தேர்ஃபோர் திஸ் நாட் பிரைம் ஐடியல், சாரி பிரின்சிபல் ஐடியல். தேர்ஃபோர் இசட் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் பிஐடி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ரிசல்ட். ஏன்னா நீங்கள் அந்த இசட் ஆஃப் எக்ஸ்ன்றது நிறைய இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக பிஐடி பற்றி ஒரு கொஸ்டின் ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் வந்து இசட் ஆஃப் எக்ஸாக கண்டிப்பாக இருந்தாலும் இருக்கும். ஸோ இசட் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் பிஐடி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் யூஎஃப்டினா என்ன? யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ரிங் ஆரை வந்து எப்போ நம்ம இந்த ஆர் வந்து இன்டர்வல் டொமைனாக ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இன்டர்வல் டொமைன் இஸ் டு பி யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் இஃப் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னாக்கா இஃப் யூ டேக் எனி ஏ இஸ் நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். அண்ட் தென் ஏ வந்து நான் யூனிட் எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனி நான்-0 நான்-யூனிட் எலமெண்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ் a product of prime power irreducible element p1 power alpha 1 p2 power etc pk power alpha k where p1 p2 pk are irreducible element. அந்த மாதிரி யூனிக் வேல எழுத முடியும். ஸோ we can this expression is unique. அப்படி இருந்தால் we say r is a UFD. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் UFD யார் பார்த்தீங்கன்னா அகைன் z of x வந்து UFD-ஆ இருக்கும். யூனிக் இது வந்து UFD-ஆ இருக்கும் பட் நாட் PI. ஓகே. அப்புறம் எந்த ஒரு ஃபீல்டு எஃப்னு எடுத்தீங்கன்னா இந்த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இது UFD-ஆ இருக்கும். எப்பனாக்கா இந்த எஃப் வந்து ஃபீல்டாக இருக்கும். பாலினாமியல் ஓவர் ஃபீல்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து UFD. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூணுத்துக்கு உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி ஈக்விவலென்ட் டொமைன் இம்ப்ளைஸ் PID, every PID implies UFD. But in the reverse implication is need not be true. அப்போ இந்த இம்ப்ளிகேஷன் ட்ரூ எல்லாத்துக்கு எக்ஸாம்பிள் யாருனாக்கா இசட் ஆஃப் எக்ஸ். இசட் ஆஃப் எக்ஸ் வந்து UFD பட் நாட் PID. அதே மாதிரி இங்கே கொடுக்கணும் PID-ஆக இருக்கணும் பட் நாட் ஈக்விவலென்ட் டொமைனாக இருக்கக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம்னா செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஓவர் Q ஆஃப் எக்ஸ் எடுத்து இதில் வரும். ஓகே. இதுல இருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இன்டிஜர்ஸாக எடுக்கும். ஓகே. செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இன்டிஜராக எடுத்தீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு ஐடியா வரும். அது இதுவாக இருக்கும். ஓகே. ஸோ இதான் வந்து மூணுத்துக்குள்ள ரிலேஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் என்ன? ஒரு பாலினாமியல் எப்போ இர்ரெடியூசிபிள் சொல்லணும்னா இட்ஸ் நாட் ரெடியூசிபிள். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு பாலினாமியல் இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 பாலினாமியல்ஸை எழுத முடிஞ்சு ஏதோ ஒன்று யூனிட் ஒன்று இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சாரி இல்லை எய்தர் திஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஆர் ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து யூனிட்டாக இருந்தால் யூனிட்னானது மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் கிடைக்கும். அதான் யூனிட். ஸோ வென் வி சே எலமெண்ட் இஸ் யூனிட் இட் ஹாஸ் எ மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இது வந்து எய்தர் ஜி ஆஃப் எக்ஸ் ஆர் ஹெச் ஆஃப் எக்ஸ் யூனிட்டாக இருந்தனாக்கா இம்ப்ளைஸ் எஃப் இஸ் இர்ரெடியூசிபிள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இர்ரெடியூசிபிள் அப்படின்னா அதை ஃபேக்டர் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ஸோ இர்ரெடியூசிபிள். சப்போஸ் ஃபேக்டர் பண்ண முடிஞ்சதுனாக்கா ரெடியூசிபிள். அவ்வளோதான். ஸோ என்னென்ன டெஸ்ட் இருக்கு இர்ரெடியூசிபிள் இல்லையா செக் பண்ணுறதுக்கு அப்படின்னாக்கா அந்த முக்கியமான ரிசல்ட் வந்து ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா. ஸோ ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா சொல்லுது சப்போஸ் ஒரு பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு A0 plus A1x and so on plus AN x power n இது belongs to Z of x ல இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் சப்போஸ் there is a prime P divides A0, P divides A1 etc. P divides AN minus 1 வரைக்கும் டிவைட் பண்ணுது. ஆனால் அந்த P வந்து எதை டிவைட் பண்ணலனாக்கா அந்த லீடிங் டேர்ம் டிவைட் பண்ணல. P does not divide AN and then P square does not divide the constant term. இப்படி இருந்தனால then the f of x is irreducible over Q. So f of x is irreducible over Q, over the rational number Q. அப்போ ஒரு பாலினாமியல் வந்து ரேஷனல் நம்பர்ல Q irreducible அர்த்தம் the Einstein criteria யூஸ் பண்ணுவோம். We can find such a prime number P such that அந்த prime number இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா then we say f is irreducible over Q ன்னு சொல்றோம். ஓகே. ஸோ வேற ஒரு பாலினாமியல் வந்து பிரிமிட்டிவ் பாலினாமியல் எப்போ சொல்றாக்கா அந்த கான்ஸ்டன்ட் டேர்முக்குலாம் நீங்க ஜிசிடி எடுக்க போகும். இப்போ ஏதோ ஒரு பாலினாமியல் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு A0 A1x எக்ஸெட்ரா இருக்கு. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் எடுக்கு A0 A1 எக்ஸெட்ரா AN அதுக்கு எல்லாத்துக்கும் ஜிசிடி எடுங்க. அந்த ஜிசிடி தான் வந்து கண்டென்ட் ஆஃப் த பாலினாமியல். ஸோ கண்டென்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆக்சுவலாக இது என்னன்னாக்கா ஜிசிடி ஆஃப் ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ் A0 A1 எக்ஸெட்ரா AN. சப்போஸ் இந்த ஜிசிடி வந்து ஒன்னா இருந்துனாக்கா we say f of x is a primitive polynomial. ஓகே. ஸோ
இப்போ என்னன்னாக்கா ஒரு தேரம் என்ன சொல்லுதுனாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பிரிமிட்டிவ் பாலினாமியல் இருந்தனாக்கா எஃப் இஸ் ஸோ பிரிமிட்டிவ் பாலினாமியலா இருந்தனாக்கா தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் irreducible over z if and only if irreducible over q. F of x is irreducible over q. ஸோ அப்போ ப்ரிமிட்டிவ் பாலினாமியல் இருந்தால் irreducible இருந்தால் இதுலேயும் irreducible அதுலேயும் irreducible இருக்கும். ஸோ அதான் வந்து ரிசல்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரைமாலிட்டி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் ப்ரைமாலிட்டி டெஸ்ட்னா பி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பாலினாமியல் இருக்குது, அந்த பாலினாமியல் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0 + a1x எக்ஸெட்ரா ப்ளஸ் an x பவர் n இருக்கு. இது வந்து எங்கே இருக்குன்னா z ஆஃப் எக்ஸில் இருக்கு. சப்போஸ் there is a prime p, இந்த p வந்து இந்த லீடிங் டேர்மை டிவைட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ப்ரைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. p does not divide an, p is a prime number. தென் இந்த பாலினாமியல் வந்து ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டும் வந்து இந்த மாடிலோ p எடுக்குங்க. p ஆல ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனதர் பாலினாமியல் கிடைக்கும். அது வந்து இப்படி பாக்ஸ் போட்டு a0 இருக்கும். ஸோ தட் இஸ் we have to take the modulo each term. அந்த கான்ஸ்டன்ட் டேர்முக்கு மாடிலோ எடுக்கிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் கிடைக்கும். இந்த a0 எங்க இருக்குன்னா ZP இருக்கும். therefore this polynomial belongs to ZP of x. இதுக்கு ஒரு பேர் என்ன, f of x பார்னு பேர் வச்சுக்கோமே. சப்போஸ் இந்த பாலினாமியல் வந்து இந்த ரெடியூஸ்டு பாலினாமியல் வந்து ZP of x வந்து irreducible இருந்தனாக்கா அந்த ஒரிஜினல் பாலினாமியல் இஸ் irreducible over q. ஓகே, if the f of x bar is irreducible over the ZP, then f of x is irreducible over q. ஸோ இதுதான் ரெண்டு டெஸ்ட். இந்த ரெண்டு டெஸ்ட் தான் மேக்ஸிமம் ஒரு பாலினாமியல் வந்து irreducible reducible over q அப்படின்றது சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓவர் ஆரில் பார்த்தீங்கன்னாக்கா irreducible பாலினாமியல் டிகிரி வந்து either 1 or 2, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் irreducible பாலினாமியல் வந்து டிகிரி 1 தான் இருக்கும் அப்படின்றது ரிசல்ட். ஓகே, இதை யூஸ் பண்ணி இப்போ சில ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்பர் ஆஃப் ஐடியல்ஸ் இந்த ரிங் z of x by x square plus 1. ஸோ அப்போ இந்த கோஷன் ரிங்கில் ஐடியல்ஸ் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ ஜென்ரலாக இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுன்றது தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ பாலினாமியல்ஸ் எப்படி எழுதலாம், x plus 1 into x minus 1. ஓகே, ஸோ அப்போ இது வந்து r of x by ideal generated by x square plus minus 1 is isomorphic to r of x by இந்த மாதிரி ப்ராடக்டாக எழுதி அந்த ஒரு பாலினாமியல் எங்கே எழுதிக்கணும், x plus 1 ஸ்டாண்ட் பண்ணுது டைரக்ட் சம் r of x by அந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் irreducible பாலினாமியல் அந்த irreducible ஃபேக்டர் இங்கே எழுதணும். ஏன்னா 1 டிகிரி பாலினாமியல் இஸ் ஆல்வேஸ் irreducible. இப்போ இங்கே என்னென்ன ஐடியல்ஸ் இருக்கு, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக வச்சுக்கோமே, இதை வந்து ஐன்னு வச்சுக்குவோம், இதை ஜேன்னு வச்சுக்குவோம். இப்போ சிம்பிளிசிட்டிக்காக வைக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபீல்டாக மாறிடும். இது ஃபீல்டு ஏன்னாக்கா இது எக்ஸ் பிளஸ் 1 வந்து irreducible. நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், ஆர் பை எம் வந்து ஃபீல்டு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எம் இஸ் எ மேக்ஸிமல் ஐடியல். சப்போஸ் அந்த மேக்ஸிமல் ஐடியல் வந்து ஜெனரேட் பை பாலினாமியல், அந்த பாலினாமியல் வந்து irreducible பாலினாமியல் இருக்கும். இந்த எக்ஸ் பிளஸ் 1 வந்து 1 டிகிரி பாலினாமியல். 1 டிகிரி பாலினாமியல் இஸ் ஆல்வேஸ் irreducible. therefore இது irreducible பாலினாமியல். therefore இந்த ஐடியல் வந்து மேக்ஸிமல் ஐடியல். அதனால இந்த கோஷன் வந்து ஃபீல்டு. நம்மளுக்கு தெரிய ஃபீல்டு ரெண்டே ஐடியல்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ அது என்னென்ன ரிங்குன்னு வச்சுக்கோம். இப்போ சிம்பிளிசிட்டி இப்போ ஆர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நம்ம வந்து டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஆக்சுவலாக இன்னொன்னா அது ஐசோமார்பிக் டு ஆரே தான் வந்துடும், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபீல்டுனா இது ஐசோமார்பிக் டு ஆர் தான். ஸோ இது ஐசோமார்பிக் டு ஆக்சுவலாக யாருனாக்கா ஆர் கிராஸ் ஆர். அப்போ இங்கே ஐடியல்ஸ் யார் இருப்பான், சிங்கிள் ஜீரோன்னு ஒரு ஐடியல், அதுக்கப்புறம் இன்னொரு ஆறுன்றது ஒரு ஐடியல். அதேமாதிரி இங்கே ஐடியல் யாரு, சிங்கிள் ஜீரோ ஒரு ஐடியல், அப்புறம் ஆறு ஒரு ஐடியல். இப்போ ஐடியல்ஸாக வேணும், அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, இது ஒரு ஐடியல், அப்போ இது ப்ளஸ் இது ஒரு ஐடியல், இது ப்ளஸ் இது ஒரு ஐடியல், இது ப்ளஸ் ஐடியல். ஸோ அப்போ என்னன்னாக்கா சிங்கிள் ஜீரோ ப்ளஸ் ஆர் இது ஒரு ஐடியல், அப்புறம் சிங்கிள் ஜீரோ ப்ளஸ் சிங்கிள் ஜீரோ அது சிங்கிள் ஜீரோன்னு எழுதும், அப்புறம் ஆர் ப்ளஸ் ஆர்ன்றது ஹோல் செட் ஆகிடும். ஸோ அப்போ எத்தனை ஐடியல்ஸ் கிடைக்குது, ஸோ ஆர் ப்ளஸ் சிங்கிள் ஜீரோ, அப்புறம் சிங்கிள் ஜீரோ ப்ளஸ் சிங்கிள் ஜீரோ வந்து சிங்கிள் ஜீரோ தான், அதுக்கப்புறம் ஹோல் செட் ஆர் ப்ளஸ் ஆர் தான் கிடைக்குது. ஸோ ப்ராப்பர் ஐடியா எத்தனை கிடைக்குது, 3 கிடைக்குது. ஸோ தேர்ஃபோர் 3 நம்பர் ஆஃப் ஐடியல். நீங்கள் அந்த ஹோல் செட்டும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா 4, பட் அங்கே ப்ராப்பர் ஐடியல்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ப்ராப்பர் ஐடியல் வந்து 3 தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த ரிங் இசட்
இங்கே இசட்ல பிரைம் ஐடியல் யாரு, மேக்ஸிமம் ஐடியல் யாரு, எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆல் இட்ஸ் ஐடியல்ஸ் ஆர் பிரைம் ஐடியலா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ இசட்ல ஐடியல்ஸ் தான் நம்மளுக்கு எந்த ஃபார்மெட்ல இருக்கும் நம்மளுக்கு தெரியும், பி இசட் ஃபார்மெட்ல இருக்கும் தெரியும். ஸோ அப்போ இப்போ 6 இசட் எடுங்க, இது ஒரு ஐடியல் ஆஃப் இசட்னு தெரியும். ஆனால் இந்த 6 எப்படி ஆகிறானாக்கா ஆக்சுவலாக 6 வந்து கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் 6 வந்து 3 × 2ன்னு எழுதலாம். அப்போ நம்மளுக்கு பிரைம் ஐடியல் டெஃபினிஷன் அது அப்படின்னாக்கா, சப்போஸ் அந்த ப்ராடக்ட் ஏபி வந்து அந்த ஐடியல் பியில் இருந்ததுன்னா ஒன்று ஏ இருக்கணும் அல்லது பி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் யாரு 2 × 3. இந்த ப்ராடக்ட் வந்து 6 இசட்ல இருக்கு, ஆனால் 3யும் 6 இசட்ல கிடையாது. ஏன்னா 6 இசட்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 மட்டும் தான் இருக்கும். அகைன் 2வும் இருக்காது 6 இசட். ஆனால் அந்த ப்ராடக்ட் இருக்கு. therefore 6 இசட் வந்து நாட் ஏ பிரைம் ஐடியல். அப்போ எவரி ஐடியல் வந்து பிரைம் ஐடியல் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தட் இஸ் ராங். ஆல் இட்ஸ் ஐடியல்ஸ் ஆர் பிரைம் இஸ் ராங். ஆல் இட்ஸ் நான் ஜீரோ ஐடியல்ஸ் ஆர் மேக்ஸிமம் ஐடியல் அதுவும் கிடையாது. எனக்கு அகைன் இந்த 6 இசட் எடுத்துக்கலாம். இந்த 6 இசட் வந்து எதுக்குள்ள கண்டெயின் பண்ணியிருக்குனாக்கா 2 இசட்டுக்குள்ள கண்டெயின் பண்ணியிருக்கும். ஓகே, 6 இசட் இஸ் எ சப்செட் ஆஃப் 2 இசட். ஏன்னா 2 இசட்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கும், 6 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். ஏன்னா 2 × 3. எனவே அந்த 6 இதுக்குள்ள வந்துடும். அப்போ இந்த 6 இசட்டோட பெருசா ஒரு ஐடியல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. therefore 6 இசட் இஸ் நாட் ஏ மேக்ஸிமம் ஐடியல். அப்போ எல்லா ஐடியலும் மேக்ஸிமம் கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து Z/I இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் ஃபார் எனி ஐடியல்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஏன் எதுவும் கிடையாது, அதுவும் கிடையாதுன்னா நம்ம ஒரு ஐடியல் சொல்ல போறோம். என்னன்னா அதே 6 இசட்டே நீங்க எடுத்துங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட்னா Z/, ஜென்ரலாக வந்து N இசட் இஸ் ஐசோமார்பிக் டு ZN தெரியும். அப்போ இன் பர்டிகுலர் இந்த 6 இசட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு Z6ன்னு வந்துடும். Z6 யாரு தெரியும் நம்மளுக்கு, நாட் இன்டெக்ரல் டொமைன் தெரியும். அது ஏன் நாட் இன்டெக்ரல் டொமைனா 0 டிவைசஸ் இருக்கு. ஓகே, ஸோ தேர்ஃபோர் அதுவும் ட்ரூ இல்லை. ஓகே ஓகே இப்போ எக்ஸாம்பிள் வந்து Z/6 இசட் இந்த கோஷன் எடுக்கிறோம். இது ஐசோமார்பிக் டு Z6, பட் Z6 இஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். தேர்ஃபோர் கோஷன்ட் ஆஃப் எனி, இங்க ஃபர்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க Z/I இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் சொல்லியிருக்காங்க ஃபார் எனி ஐடியல். இன் பர்டிகுலர் டேக் I = 6 இசட் இஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி ஜெனரேட்டர் ஆஃப் மேக்ஸிமம் ஐடியல் இஸ் பிரைம் சொல்றாங்க. ஆமா, ஏன்னா த ஒன்லி மேக்ஸிமம் ஐடியல்ஸ் இந்த இசட்ல வந்து யாருனாக்கா பி இசட் தான் பிரைம் ஐடியல் அஸ் வெல் அஸ் மேக்ஸிமம் ஐடியல். ஸோ அப்போ இது யாருனாக்கா ஜெனரேட்டட் பை பி நாட். ஸோ அப்போ இந்த மேக்ஸிமம் ஐடியோட ஜெனரேட்டர் யாருனாக்கா பிரைம் இஸ் ஆல்வேஸ் 2. therefore that is the correct answer. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் 0 டிவைசஸ் இன் Z24. ஸோ Z24ல எத்தனை 0 டிவைசஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தெரியும். ஸோ Z24ல யூனிட்ஸ் எத்தனை இருக்கு, பை ஆஃப் 24 யூனிட்ஸ் இருக்கு. ஓகே, அந்த பை ஆஃப் 24 வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சு நம்மளுக்கு, ஆனால் நம்ம யூனிட்ஸ் கண்டுபிடிக்க 0 டிவைசஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மொத்தம் 24 எலமெண்ட்ஸ் இருக்கு அந்த ரிங்ல. அதுல இருந்து இந்த யூனிட்ஸ் எலமெண்ட்ஸ் கழிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 0 வந்து 0 டிவைஸ் கிடையாது, அந்த 0வை செப்பரேட் பண்ணணும். அப்போ அந்த ஒரு நம்பர் கரெக்ஷன். ஸோ இதான் வந்து நம்பர் ஆஃப் 0 டிவைசர். இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 24 பை ஆஃப் 24 யாருனாக்கா அந்த 24 வந்து ப்ராடக்டா பிரைம் பவர்ஸா ஃபர்ஸ்ட் எழுதணும். தட் இஸ் 12 × 2. அந்த 12 வந்து 2² × 3. therefore 2³ × 3 எழுதிக்கலாம். therefore பை ஆஃப் 24 என்னது 24 டைம்ஸ் 1 - 1/2 into 1 - 1/3. I know, I hope everyone know this formula. So this is equal to 24 times 1 - 1/2 வந்து 1/2. இது வந்து 2/3. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 2² வந்து 8ன்னு வரும். ஸோ அப்போ பை ஆஃப் 24 வந்து 8. therefore 24 - 8 - 1 இது என்ன வரும், இது 8 போயிடுச்சுன்னா 14, 13 வரும். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் 0 டிவைசஸ் யாருனாக்கா 13. ஓகே, மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இருங்க, இது 8 தான். இதில் 9 போச்சுன்னா, ஸோ தேர்ஃபோர் சாரி 24 - 9 தேர்ஃபோர் 50. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 50. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னா, தேர் இஸ் அ ஃபைனைட் ஃபீல்ட் ஆஃப்
ஃபைனைட் ஃபீல்ட் ஆஃப் எஃப் சச் ஃபீல்டோட அந்த ஃபீல்டோட கார்டினாலிட்டி 6 இருக்கும் சொல்றாங்க. நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் என்னன்னா, எந்த ஒரு ஃபைனைட் ஃபீல்ட் எடுத்தாலும் அதனுடைய கார்டினாலிட்டி வந்து பிரைம் பவராக தான் இருக்கும். இஃப் யூ டேக் எனி ஃபைனைட் ஃபீல்ட், அதனுடைய கார்டினாலிட்டி வந்து p பவர் சம்திங், ஒரு சிங்கிள் பிரைமுடைய பவராக தான் இருக்க முடியும். இப்போ 6 ஆர்டர் வந்து 6 வந்து 2 × 3, அப்போ சிங்கிள் பிரைம் வரல, அப்போ 6 ஆர்டர்ல சப்ஃபீல்டே கிடைக்காது. 9 ஆர்டர்ல சப்ஃபீல்டு கிடைக்குமா? கிடைக்கும். ஏன்னாக்கா 9 வந்து எப்படி வரனாக்கா 3 ஸ்கொயர் எழுதலாம். ஸோ we can construct a field of order 9. therefore ஆர்டர் 9ல பாசிபிள் இருக்கு, ஆர்டர் 6ல பாசிபிள் கிடையாது. ஏன்னாக்கா 6 வந்து சிங்கிள் பிரைம் கிடையாது. அதே மாதிரி 12 பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் பிரைம் கிடையாது, ஏன்னா 2 ஸ்கொயர் × 3 அதுவும் கிடையாது. அதே மாதிரி 15 ஆர்டர்ல ஃபைனைட் ஃபீல்டு கிடைக்காது, ஏன்னா அது 2 × 3 × 5 சிங்கிள் பிரைம் பவராக இருக்கும். அப்பதான் நம்மளால ஒரு ஃபைனைட் ஃபீல்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். therefore correct answer is we can find a subfield finite field of order 9. இப்போ நம்பர் ஆஃப் மேக்ஸிமல் ஐடியல்ஸ் இன் Z36 என்னன்னு பார்ப்போம். அப்போ அந்த 36க்கு டிவைசஸ் தான் வந்து யார் ஐடியல்ஸை வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா 36ஓட டிவைசஸ்லாம் யார் அப்படின்றது எழுதிக்கணும். ஸோ 36ஓட டிவைசஸ்லாம் யார்? 1 2 அண்ட் தென் 3 அண்ட் தென் ஸோ எத்தனை டிவைசஸ் முதல் இருக்கும் அதை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் பவர்ஸ் எழுதுங்க. 13 × 2 கரெக்டா? சாரி 18 × 2, இது வந்து 9 × 2, அகைன் 2 ஸ்கொயர் × 3 ஸ்கொயர். ஓகே, ஸோ 2 ஸ்கொயர் × 3 ஸ்கொயர். அப்போ இது கூட ஒன்று கூட்டினா 3, இது கூட ஒன்று கூட்டினா 3, therefore 9 டிவைசஸ் இருக்கும் மொத்தம். ஓகே, ஸோ 9 டிவைசஸில் 1 2 3, அப்புறம் வந்து 9 டிவைட் பண்ணும், அப்புறம் 18 டிவைட் பண்ணும், அப்புறம் வந்து 4 டிவைட் பண்ணும், அப்புறம் 36 டிவைட் பண்ணும். ஸோ எத்தனை வந்திருக்கு? இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது, எங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது? 2 ஸ்கொயர் × 3 ஸ்கொயர். ஓகேங்களா, 3 2 6 6 36, அதுவும் டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ இதெல்லாம் டிவைசஸ். அப்போ இந்த டிவைசஸுக்கு எத்தனை பிரைம் டிவைசஸ் இருக்கோ அதான் வந்து மேக்ஸிமம் ஐடியல். ஸோ இங்கே பிரைம் டிவைசஸ்லாம் யாருனாக்கா 2 ஒரு பிரைம் டிவைசஸ், 3 ஒரு பிரைம் டிவைசஸ். therefore only 2 மேக்ஸிமம் ஐடியல். ஓகே, இந்த மேக்ஸிமம் ஐடியல் யாரு? 2 வச்சு ஸ்பேன் பண்ணுறது ஒரு மேக்ஸிமம் ஐடியல், 3 வச்சு ஸ்பேன் பண்ணுறது ஒரு மேக்ஸிமம் ஐடியல். ஸோ அப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா அந்த பிரைம் டிவைசஸ் யாரோ, அந்த 36க்கு பிரைம் டிவைசஸ் யாரோ அதுதான் வந்து எத்தனை பிரைம் டிவைசஸ் இருக்கோ அத்தனை மேக்ஸிமம் ஐடியல் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 2 தான் கிடைச்சிருக்கு. therefore answer is ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்ஃபீல்ட் ஆஃப் த ஃபைனைட் ஃபீல்ட் ஆஃப் 36. ஸோ 36 ஆர்டரில் வந்து சப்ஃபீல்டு நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்ஃபீல்ட் ஆஃப் ஃபைனைட் ஃபீல்டு வித் 36 எலமெண்ட்ஸ். ஸோ 36 எலமெண்ட்ஸ்ன்றது ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து இதுவாக இருக்கும் பார்ப்போம். கொஸ்டின் ஐ திங்க் ராங். ஓகே, சம்திங் மிஸ்டேக் இன் திஸ் கொஸ்டின். ஏன்னா ஃபைனைட் ஃபீல்டு வித் 36னா 36 நத்திங் பட் 3 ஸ்கொயர். அப்போ 2 × 3 2 பிரைம் வந்து வருது. ஸோ அந்த மாதிரி இருக்க முடியாது, சிங்கிள் பிரைம் பவராக தான் இருக்க முடியும். அப்போ இங்கே ஏதோ மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ நான் வேணா தியரி வேணா சொல்லிடுறேன் எப்படி வந்து சப்ஃபீல்டெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. சப்போஸ் ஒரு ஃபீல்டோட ஆர்டர் வந்து p பவர் n இருந்ததுன்னா அதோட சப்ஃபீல்டோட ஆர்டர் என்னன்னாக்கா இந்த என்னோட டிவைசஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து p பவர் 5ன்னு இருக்கு, p பவர் 8ன்னு இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அந்த 8ஓட டிவைசஸ் யாரு? 1 2 4 அண்ட் தென் 8. இதுதான் டிவைசஸ் ஆஃப் 8. அப்போ p பவர் 1 ஆர்டர்ல ஒரு சப்ஃபீல்டு கிடைக்கும், p பவர் 2 ஆர்டர்ல ஒரு சப்ஃபீல்டு, p பவர் 4 ஆர்டர்ல ஒரு சப்ஃபீல்டு, p பவர் 8 தான் ஒரிஜினல் ஃபீல்டு. ஸோ இதெல்லாம் வந்து அதனுடைய சப்ஃபீல்ட் ஆஃப் கிவன் ஃபீல்ட் ஆஃப் ஆர்டர் p பவர் 8. அப்போ ஜென்ரலாக p பவர் n கொடுத்துட்டாங்கன்னா அந்த என்னோட டிவைசஸ் என்னன்னதோ அது p பவர்ல போட்டீங்க, அதுதான் வந்து சப்ஃபீல்டு கிடைக்கும். ஸோ அதான் வந்து ரிசல்ட். ஸோ அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.